Okay. Good morning. First internet. Good morning. Voice break ஆகுது சார். Sir, good morning. Good morning. Good morning. Morning, sir. Morning, sir. Good morning, all. சரி நாளாக வாழ்த்துக்கள். சார் வாய்ஸ் பிரேக் ஆயிட்டே இருக்கு. Sir, network problem, sir. சார் வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது சார். பிரச்சனை இல்லாதச்சுட்டேன்னா டெராஃபார்ம் நம்ம அப்ளை பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு வேலை இதாகிடுச்சுன்னா மொத்தமாக போயிட்டு ப்ராசஸ் ஐடி முதற்கொண்டு எல்லாத்தையும் கிளிக் பண்ணுறதுக்கு 1/2 மணி நேரம் டைம் ஆகிடும். நெட் பிரச்சனை இல்லாமல் இப்போ வந்து எனக்கு சந்தோஷமே. இப்போ கேக்குதா பாப்பா? பேர் திருநாமத்தை எழுதிரு. ரைட்டா? ரைட், ஸ்டார்ட் பண்ணலாம்ப்பா. லாஸ்ட் 2 செஷன்ஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு கிளான்ஸ் ரிவ்யூலாம் பண்ண போறதுல ஜென்கின்ஸ் 1ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அட்மின் கன்சோலை லோட் பண்ணிட்டு ஜாபை ரன் பண்ணி பார்த்தோமா? எஸ் ஆர் நோ? அதுக்கப்புறம் அதுலயே நம்ம என்ன பண்ணோம், அன்னைக்கு குருவி ஸ்கிரிப்ட்லாம் அன்னைக்கு பார்த்தோமா? அன்னைக்கு பார்க்கல, செகண்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஆமா, அட்மின் கன்சோல் மட்டும் தான் நம்ம லோட் பண்ணோம். கரெக்டா? அண்ட் ஜென்கின்ஸ் 2ல தான் நம்ம என்ன பண்ணோம், உங்களுக்கு வந்து வேற மாதிரி எடுத்திருக்கேன். ஆக்சுவலி மற்றவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி எடுத்துருக்கேன். உங்களுக்கு மட்டும் கொஞ்சம் என்ன பண்ண நிறுத்தி நிதானமா அடி போயிருக்கு. ஸோ செகண்ட் கிளாஸ்ல தான் வந்து பண்ணோம் ஜாபு, அதுக்கப்புறம் பைப்லைன்ஸ் எல்லாம் பார்த்தோம். கரெக்டுங்களா? பைப்லைன்ஸ் பார்த்தோம். அது ஓகே, டிவைட் பண்ணிக்கலாம். நம்ம மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் பார்த்தோமா? ரைட்டா? இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அஜெண்டா ஃபார் டுடே. நம்பர் 1, auto deployment using Tomcat. இதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா யூசர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு, செக்யூரிட்டி பாலிசி. அதுக்கப்புறம் நம்பர் 3 கடைசியில் நம்ம பார்க்க போகிறது பைப்லைன்ல நார்மல் பைப்லைன் நம்ம பார்த்தோம் இல்லையா? இதே பைப்லைன்ல பிளகின்ஸ் பைப்லைன்ல ஓகே டிஃப்ரெண்ட் வியூஸ்ல நம்ம ஒரு சில பைப்லைன்ஸ்லாம் கிரியேட் பண்ண போறோம். ஓகே, ஸோ பிளகின்ஸ் பைப்லைன் தான் நம்ம பார்க்க போறோம்னு அர்த்தம். பிளகின்ஸ்ல அண்ட் டிஃப்ரெண்ட் பைப்லைன்ஸ் நம்ம பார்க்க போறோம், டிஃப்ரெண்ட் பைப்லைன்ஸ். ஓகே, ஸோ இந்த 3 தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு ஒரு சில இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். அதோட நம்ம செஷனை முடிச்சுப்போம். இதுக்கு மட்டுமே குறைஞ்சபட்சம் எப்படி பார்த்தாலும் ஒரு 1.25 மணி நேரம் டைம் எடுத்துக்கும். சரியா? ஸோ போலாமா? கரெக்டா போயிடலாமா? ஆட்டோ டெப்ளாய்மெண்ட்டுக்குள்ள ரெடியா எல்லாரும்? ஓகே ஓகேம்மா, போலாம். வெரி குட். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கல்ல? தூக்க கலப்பெல்லாம் எதுவும் இல்லைல்ல? பக்கத்தில் ஏதாவது சில்லுன்னு தண்ணி இருந்தால் முகத்தை கழுவிடுங்க. கழுவிட்டு நீங்கள் பாட்டு உட்காந்துக்குங்க. அண்ட் தூங்கிடக்கூடாது. ஏன்டாம்னா டெப்ளாய்மெண்ட் அப்படின்றதுக்கு நமக்கும் 1ஆம் கிளாஸ்லேருந்தே ஆகாது. ரைட்டா? அதனால இன்னைக்கு அந்த டெப்ளாய்மெண்ட் வேற நம்ம போய் பார்க்க போறோன்றதுனால பயந்து உடனே தூங்கிடக்கூடாது. நீ கொட்டாய் விட்டுன்னு வச்சுக்க, அவ்வளோதான், தண்ணி எடுத்து மூஞ்சில் ஊற்றிடுவேன். ரைட்டா? இதுதான் நம்ம இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறது. ஓகே, வில் ஸ்டார்ட் த செஷன் ரைட் நவ். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு டயக்ராம் ஒன்று நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆட்டோ டெப்ளாய்மெண்ட் டயக்ராமு. அதாவது ஜென்கின்ஸ் சர்வர் உபுண்டு சர்வரா லினக்ஸ் சர்வரா? உபுண்டு சர்வர். உபுண்டு சர்வருக்கு மேல நம்ம என்ன பண்ணிருக்கோம், அட்மின் கன்சோலை லோட் பண்ணிட்டோமா? ஜென்கின்ஸோட அட்மின் கன்சோல் லோட் பண்ணியாச்சு. ஏன்னா ஜென்கின்ஸை நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. 8080 போர்ட் நம்பர்ல அது ரன் ஆயிட்டு இருக்கு. ரைட்டா? இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குமா அப்படின்னா டெஃபினெட்லி நாட். அதுக்கப்புறமா சேம் உபுண்டு சர்வர்ல ஜென்கின் சர்வர்ல நம்ம டாம்கேட் அப்ளிகேஷன் சர்வர் மிடில்வேர் டாம்கேட் எடுத்து வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண போறோம். அந்த டாம்கேட் மூலமா நம்ம அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்ண போறோம். புரியுதா? நீங்க எல்லாருமே வந்து அப்ளிகேஷன் ஹோஸ்டிங்ல வெப் சர்வர் வந்து IIS அப்பாச்சி எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? அதை விட ரொம்ப பவர்ஃபுல் எதுனா டாம்கேட் தான். ஏன்னா இது அப்ளிகேஷன் சர்வர் மிடில்வேர். இட் கேன் டெப்ளாய் dynamic application. An application dynamic application that deploys only the
ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன், இது டைனமிக் அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்ணி கொடுக்கும் நமக்கு. அப்போ இதை நீங்க தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அப்போ அதுவும் ஆட்டோமேட்டிக்கா எப்படி நடக்க போகுது, மேனுவலா போயிட்டு நம்ம பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா ஜென்கின்ஸ் மூலியமா நம்ம இதை எப்படி அச்சீவ் பண்ண போறோம்ன்றத நம்ம இப்ப கத்துக்கிட்டு போறோம். சோ அதுக்கான முயற்சிகள் தான் நம்ம இப்ப பண்ண போறோம். சேம் சர்வர் ஜென்கின்ஸையும் கொண்டு வர போறோம், டாம் கேட்டையும் கொண்டு வர போறோம். ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம் என்னடான்னா, ஜென்கின்ஸுடைய போர்ட் நம்பரும் டாம் கேட்னுடைய போர்ட் நம்பரும் ரெண்டுத்தினுடைய போர்ட் நம்பருமே 8080. ஒரே ஒரு சிங்கிள் சர்வர்ல டூ டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் சேம் போர்ட் நம்பர்ல ரன் ஆக முடியுமான்னா டெஃபினெட்லி நாட் பாசிபிள். ஓகே, ரெண்டு சர்வீஸ் ஒரே போர்ட் நம்பர்ல ரன் ஆகிறது கஷ்டம். அதனால ஆஸ் அ ஜென்கின்ஸ் அட்மின் நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளுடைய ஜென்கின்ஸுடைய போர்ட் நம்பரை மட்டும் மாத்திட்டு அண்ட் டாம் கேட்னுடைய போர்ட் நம்பரை அப்படியே வச்சுக்க போறோம். சரியா? வச்சுக்கிட்டு ஸ்கோப் ஆஃப் த ப்ராஜெக்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், எந்த ஒரு விஷயம் பண்ற மாதிரி இருந்தாலும் தீர விசாரிச்சு நம்ம பண்ணணும், பிளான் பண்ணிட்டு பண்ணணும் இல்லையா? அதுக்காக ஸ்கோப் ஆஃப் த ப்ராஜெக்டை நீங்க புரிஞ்சுக்க போறீங்க. ஸ்கோப் ஆஃப் த ப்ராஜெக்ட் என்னடான்னா, ஜென்கின்ஸ்ல ஒரு ஜாப் நம்ம ரன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஜென்கின்ஸ்ல ஒரு ஜாப் நம்ம ரன் பண்ணுவோம். ஜென்கின்ஸ்ல ஒரு ஜாப் ரன் பண்ணா இந்த ஜாப் போயிட்டு டாம் கேட்டை கால் பண்ணணுமா? எதை கால் பண்ணணும்? கால் டாம் கேட் சர்வர் அப்ளிகேஷன் மிடில்வேர். ஸோ டாம் கேட் மிடில்வேர் அப்படின்னே போட்டுறேன். ஸோ டாம் கேட் மிடில்வேரை கால் பண்ண உடனே அந்த டாம் கேட் மிடில்வேர் என்ன பண்றாருன்னா, அதனுடைய நேச்சர் ஆஃப் த ஒர்க் என்ன, ஒரு சோர்ஸ் கோடை டெப்ளாய் பண்றது தானே. அப்ப அது என்ன பண்றாருன்னா, போயிட்டு எந்த இடத்துல சோர்ஸ் கோட் இருக்குன்னு சொல்லி போய் பார்த்தோம். அது போயிட்டு ஒரு சோர்ஸ் கோடை ட்ரிகர் பண்ண போகுது. என்ன பண்ண போகுது? ஆட்டோ ட்ரிகர் சோர்ஸ் கோட் பண்ண போகுது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? சோர்ஸ் கோடை ட்ரிகர் பண்ணிட்டு டெப்ளாய்மெண்ட் நடக்குமா? டெப்ளாய்மெண்ட் எங்க நடக்கும்னா நம்மளோட உபுண்டு சர்வர்ல நடக்க போகுது. ஓகே, இதுதான் நம்மளோட ஸ்கோப் ஆஃப் த ப்ராஜெக்ட். கம் அகைன், யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். ஜென்கின்ஸ்ல ஒரு ஜாப் நம்ம ரன் பண்ண போறோம். ஓகே, that job is going to call the appropriate tomcat web server application server middleware. That middleware internally will call trigger appropriate source code from one particular workspace. அங்கிருந்து எடுத்து அந்த சோர்ஸ் கோட ஒரு சர்வர்ல டெப்ளாய் பண்ண போது that server is nothing but our ubuntu server டெப்ளாய் பண்ணி ஒரு அப்ளிகேஷனா மாத்த போகுது. அப்போ ஜாப் மட்டும் தான் நம்ம ட்ரிகர் பண்ண போறோம், ரன் பண்ண போறோம். ஆட்டோமேட்டிக் டெப்ளாய்மெண்ட் it is going to take place. அப்போ ஜென்கின்ஸையும் டாம் கேட்டையும் நம்ம என்ன பண்ணணும்? இன்டகிரேட் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஜென்கின்ஸையும் டாம் கேட்டையும் இன்டகிரேட் பண்ணணும். ஈவன் தோ போத் ஆஃப் தம் ரன்னிங் இன் த சேம் சர்வர், ஒரே சர்வர்ல இது ரன் ஆனாலுமே ஜென்கின்ஸையும் டாம் கேட்டையும் நம்ம இன்டகிரேட் பண்ணாதான் ஜென்கின்ஸ்ல ஒரு ஜாப் நம்ம ரன் பண்ணும்பொழுது அது அப்ராப்ரியேட் டாம் கேட்டை கால் பண்ணி அந்த டாம் கேட் போயிட்டு ஒரு பர்டிகுலர் சோர்ஸ் கூட ட்ரிகர் பண்ணி எடுத்து வந்து டெப்ளாய் பண்ண முடியும். அப்போ இன்டகிரேஷனும் நம்ம பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா? டன்னா? ஸோ போய் பண்ணலாமா? ஸ்டெப் வைஸ் நம்ம பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளோட அட்மின் கன்சோலுக்குள்ள நம்ம லோட் போக போறோம். எதுக்குள்ள போறோம்? ஜென்கின்ஸோட அட்மின் கன்சோலுக்குள்ள நம்ம போறோம். ஸோ இது நம்மளோட சர்வர். கரெக்டா? இது நம்மளுடைய சர்வர். ஸோ மியூட் பண்ணிக்கிங்கப்பா உங்க சைட்ல. இது நம்மளோட சர்வர். வெயிட் பண்ணுங்க. யுக்ரைன்ல போய் சப்போர்ட் பண்ணா பண்ணு பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் இல்லாம இருக்கும், அங்க போயிட்டாங்க பாரு. சார் கத்தி சொல்ல வேணாம், ஏன்னா யூஎஸ் காரன் கத்தி சொல்லி குண்டு போடுவாங்க போல ரஷ்யாக்காரன். கத்தி சொன்னா கேட்டுறாங்க. அப்படியா? ஆமா, நேத்து ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு சார். ஏதோ யூஎஸ் காரன் வாய் விட்டுருக்கான், ரஷ்யாக்காரன் சொல்றான் வாய் எதுவும் பேசாத அப்படின்னு. அப்படியா? பெரிய லெவல் பாலிடிக்ஸ் எல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு ஏதோ டெய்லி ஏதோ 5-10 சம்பளம் வாங்கிட்டு சுத்திட்டு இருக்கோம். கையேந்தி பவன்ல சாப்பிட்டுக்கிட்டு 5-10 சம்பளம் சுத்திட்டு இருக்கு. நமக்கு எதுக்கு உக்ரைன் பத்தி ரஷ்யா பத்தி எல்லாம் நமக்கு அவசியமே கிடையாது. பிளைட்டை தொடாத 1000 பேர் இருக்கும் நம்ம இங்க. கரெக்டா? பிளைட்டை பார்த்ததும் கிடையாது, தொட்டதும் கிடையாது, ஏறினதும் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய அந்த பொண்ணுங்க சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டு சுத்துமே, அதுகிட்ட பேசுறது கூட கிடையாது. கரெக்டா? இந்த ஆதங்கம் நம்ம பசங்களுக்கு அதிகமா இருக்கும். இதை விட ஏறனமா போனோமா வேலை செஞ்சோமா விட அந்த பொண்ணு கிட்ட பேசலையன்ற ஆதங்கம் அதிகமா இருக்கும்.
அதிகமா ரகுக்கு தான் இருக்கும் நினைக்கிறேன். சார் எஸ். ஸோ போயிடலாமா சப்ஜெக்டுக்குள்ள? இருக்கட்டும்பா, இந்த வயசுல என்ன இருக்குது? 55 வயசு தானே ஆகுது, பரவாயில்ல பார்த்துக்கலாம். ரைட்டு, ஜென்கின்ஸ்னுடைய அட்மின் கன்சோல். ஓகே, ரெடியா? ஸோ இதுக்குள்ள நம்ம போயிடுறோம். ஸோ பப்ளிக் ஐபி அட்ரஸ் எடுத்துன்னு போயிட்டு இந்த இடத்துல போட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 8080 சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு லோட் ஆகும். அட்மின் 123 அப்படின்னு சொல்லி நான் பாஸ்வேர்டு செட் பண்ணி வச்சிருக்கேன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும், தெளிவா. ஸோ அட்மின் கன்சோல் நவ் ரெடி வித் அஸ். பட் ஆனால் போர்ட் நம்பர் எதில் ரன் ஆகிட்டு இருக்கு? எந்த போர்ட் நம்பரை நம்ம மாற்றணும்? இதை 9090 மாற்றணும். 9090 சொல்லக்கூடாது, என்ஜாய் பண்ணக்கூடாது, அது மாதிரிலாம் வார்த்தை ஆகிடாது. 9090 சொல்லாம 9090 சொல்லி சொல்ல கற்றுக்கணும். அப்போ 9090 நம்ம போர்ட் நம்பரை மாற்ற போறோம். சின்ஸ் வி ஆர் a Jenkins admin, we can change our Jenkins port number. We are not a Tomcat admin. கரெக்டா இல்லையா? சிம்பிள். Tomcat admin நம்ம கிடையாது, அதை போயிட்டுலாம் மாத்திட்டு இருக்க முடியாது இல்லையா? Since we have a rights to change our Jenkins, சேஞ்ச் பண்ணிடலாமா? ஸோ அதுக்காக நீங்க லாகின் பண்ணணும்ல. எதுக்குள்ள லாகின் பண்ணணும்? குட்டியில போயிட்டு லாகின் பண்ணணும். எதை? ஜென்கின்ஸ் சர்வரை. நேற்றுக்கு நிறைய பேருக்கு வந்து லாஸ்ட் டே செஷன். ஆமா நைட் வந்தவங்க ஒரே எமோஷ்னலி அட்டாச்சு, வேற லெவல்ல இருந்து நைட்லாம் அழுகைகள், அதுகள், இதுகள்னு சொல்லிட்டு. ஓப்பன் சோர்ஸ் குட்டியில போயிடலாம். ஓகே, and appearance. PPF ஃபைல் எங்க பாருங்க? எனக்கே மறந்துச்சு. வெரி குட், ஐ எம் சோ ஹாப்பி. அதான் ஃபைலோட நேம் காணுமே, இதான பிபிகே செகண்ட். ரைட். ஓகே ஓகே. யூசர் நேம் என்ன? உபுண்டு. நீங்களே எடுத்துலாம் நினைக்கிறேன் கிளாஸ். எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. வெரி குட். ஐ எம் சோ ஹாப்பி. வெரி குட். And just become as a root user. Root user வந்துடலாமா? எதுக்கு சும்மா அது டிஃபால்ட்டா போக கத்துக்கிட்டோம் நம்ம. அது மாதிரி ரூட் யூசரா வந்துட்டோம். இப்போ போயிட்டு எந்த இடத்துல ஜென்கின்ஸ்னுடைய ஃபைல் இருக்கும்? டிஃபால்ட் ஃபைல் etc default config ஃபைல் போயிட்டு http போர்ட் மாத்து. etc default. இதுக்குள்ள போயிட்டு என்ன பண்ணனும்? அந்த எடிட்டர் ஃபைலுக்குள்ள போய் மாத்தணும். ஓ, விம் எடிட்டர்ல போயிட்டு என்ன பண்ணனும்? விம் எடிட்டர்ல போயிட்டு போர்ட் நம்பர் மாத்திடலாமா? நீ இப்ப சொல்ற பார்க்கலாம் என்ன போர்ட் நம்பர்? 9090. தெரிஞ்சிட்டீங்களா? ஓகே, 9090 எஸ்கேப் கோலன் WQ. ஆமா, போட்டு என்டர் அடிச்சோம்னா என்ன ஆகும்? சேவ் ஆயிடும். அவ்வளவுதான். இப்ப போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணா ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடுமா? ஆரம்பிச்சிடும். நரகு ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். என்னப்பா? எஸ் சார், ஒர்க் அவுட் ஆகும். 9090 8080 ஆக்சஸ் ஆகுது. அப்போ 9090 இங்க கொடுக்கணுமா? என்ன வர மாட்டேங்குது? என்ன பிரச்சனை? ரீஸ்டார்ட் பண்ணும். ரெஃப்ரெஷ் பண்ணனும். அந்த ரெஃப்ரெஷ் அப்டேட் பண்ணனுமா? அந்த என்வாயர்மென்ட் அப்டேட் கான்ஃபிகரேஷன் ஃபைல் ஏதாவது சேஞ்ச் பண்ணா நம்ம ரீஸ்டார்ட் பண்ணனும். அத சொல்றதுக்கு தான் நான் எதிர்பார்த்தேன். வெரி குட். சோ அப்ப கான்ஃபிகரேஷன் லெவல்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணனும்னா நம்ம என்ன பண்ணனும்? ஜென்கின்ஸ்னுடைய சர்வீஸை ரீஸ்டார்ட் பண்ணனும். அப்ப சர்வீஸ் ஜென்கின்ஸ் ரீஸ்டார்ட்டா பண்ணிடலாமா? ரீஸ்டார்ட் அப்படின்னு அர்த்தம் ஸ்டாப் ஆகுது, ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஆயிடுச்சா? கொஞ்சம் டைம் எடுத்தது பாத்தீங்களா? ஸ்டாப் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம், ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம்.
நெட்வொர்க் ப்ராப்ளமும் வாய்ஸ் மட்டும் பிரேக் ஆனா மட்டும் சொல்லிடுங்க. சோ நம்ம என்ன யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வச்சு ஞாபகம் இருக்கா? admin 123. தூக்கத்துல எழுப்பி கேட்டாலுமே ஞாபகம் வரும். அதனால தான் அந்த அளவுக்கு சிம்பிளா நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் வைக்கிறது. பாத்து அவ்வளவுதான். அதான் பாத்து ஜென்கின்ஸ்னா அதான் டிஃபால்ட் ஃபைல் பாத்து. நம்ம பாக்குறதே ரியல் டைம் தான்ப்பா. என்ன ரியல் டைம்? நம்மளோட அடிமைகள் அவங்க எல்லாம். யாரு? ரியல் டைம்ல ஒர்க் பண்றவங்க எல்லாரும் நம்மளோட அடிமைகள். நம்ம யாரு? மாஸ்டர்ஸ். என்ன ரகு? எஸ் சார், மாஸ்டரா தான் சார். மாஸ்டரே தான். நம்ம மாஸ்டர். ரைட். இப்போ ஜென்கின்ஸ்ல நம்ம இந்த செட்டப் பண்ணட்டுமா? போர்ட் நம்பர் மாத்திட்டுமா? எந்த போர்ட் நம்பர்ல இப்போ ஜென்கின்ஸ் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு? 9090. இப்போ டாம் கேட்ட நம்ம என்ன பண்ண போறோம்னா டவுன்லோட் பண்ண போறோம். எங்க இருந்து? ப்ரௌசர்ல இருந்து நம்ம டவுன்லோட் பண்ண போறோம். அதே மாதிரி சாம்பிள் வந்து ஒரு சோர்ஸ் கோடும் நமக்கு தேவை இல்லையா டெப்ளாய்மெண்ட் பண்றதுக்கு, அதையும் கூட சேர்த்தாப்புல நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு இந்த உபுண்டு சர்வருக்குள்ள WinSCP மூலமா எடுத்து போயிட்டு அப்லோட் பண்ண போறோம். புரியுதா நான் சொல்றது? புரியுதா? டவுட் இருக்கா இதுல ஏதாவது? அதுக்காண்டி நான் என்ன பண்ண போறேன்னா டாம் கேட் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்க டவுன்லோட் பண்ண போறீங்க. நீங்க டவுன்லோட் பண்ணி கஷ்டப்பட வேணான்ற ஒரே காரணத்துக்காக நான் என்ன பண்ணிருக்கேன்னா இதுலயே கொடுத்துருப்பேன் நான் உங்களுக்கு. இதுக்குள்ள போயிட்டு நீங்க எந்த வெர்ஷன் வேணுமோ அந்த வெர்ஷனை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் அந்த அளவுக்குலாம் நீங்க போயிட்டு கஷ்டப்பட வேணாம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிருக்கேன், அதே மாதிரி சாம்பிள் வார் ஃபைல் தேவைனாலும் சாம்பிள் வார் ஃபைலை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். போய் பார்த்தீங்கன்னா சாம்பிள் வார் ஃபைல் நமக்கு டவுன்லோட் ஆகும். ரைட்டா? இந்த பாத்துல போயிட்டு பண்ணிக்கிங்க. இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம், இவ்வளோ சிக்கலுக்கு நடுவில். சாம்பிள் வார் அண்ட் தென் அப்பாச்சி டாம்கேட் 7 வெர்ஷன். ஓகே. இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ண விட்டேன்னா இதுலயே சேர்த்து உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். நீங்க அப்படியே டைரக்டாக போயிட்டு யூஸ் பண்ணிக்கங்க. இது ரெண்டுத்தையும் நம்ம எங்க இருந்து போகிறோம்? இப்போ we are going to move inside upload into Ubuntu server. Ubuntu serverக்குள்ள எதுவும் போயிடலாமா? அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போற ஒரு சிம்பிள் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். WinSCP. இருங்க, இந்த டெராஃபார்முடைய சம்பந்தப்பட்டது ஏதாவது இருந்தால் அதை க்ளோஸ் பண்ணிருக்கேன். ஓகே. WinSCP மறுபடியும் ஓப்பன் ஆயிடுச்சு. என்ன விட்டு போக மாட்டியா நீ? இது போயிடுச்சு. WinSCP-யை நம்ம ஓப்பன் பண்ண போறோம். ஸோ WinSCP மூலியமா நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம லோக்கல் இருக்கக்கூடிய சோர்ஸ் கோடையும் டாம்கேட் வெர்ஷன் 7-ஐயும் எடுத்துன்னு போயிட்டு அப்லோட் பண்ண போறோம் அந்த உபுண்டு சர்வருக்குள்ள. வேர் த ஜென்கின்ஸ் சர்வர் இஸ் அவைலபிள், ரைட்? அந்த இடத்துல. அதனால அதனுடைய பப்ளிக் ஐபி அட்ரஸ் என்னன்னு சொல்லி நம்ம போய் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வரணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? தானே? டவுட் இருக்கா? வெரி குட். அதுக்கப்புறம் டிஃபால்ட் யூசர் நேம் என்ன? உபுண்டு. கரெக்டா? அண்ட் அட்வான்ஸ்ல போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், ஆத்தன்டிகேஷன்ல உங்களுக்கே நல்லா தெரியும் என்ன பிபிகே ஃபைலு, அதுவும் எங்க இருக்கு? டவுன்லோட்ஸ்ல இருக்கு. அண்ட் நீங்க போய் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்காது. இது என்னோட சிஸ்டத்துல இருக்கு, நான் போயிட்டேன். பாருங்க, நம்மளோட லோக்கல் சர்வரும் ரிமோட் சர்வரும் ஒன்று இதுக்கப்புறம் கம்யூனிகேட் பண்ணிக்கிட முடியும். என்ன காரணத்துக்காண்டி? அப்லோட் அண்ட் டவுன்லோடு பண்றதுக்காக. இப்போ என்னுடைய சோர்ஸ் கோடை நான் எங்க வச்சிருக்கேன்னு சொல்லி போய் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்ல. ஓகே. நீங்க போய் பார்த்தீங்கன்னா இருக்காது. நான் இது எங்க வச்சிருக்கிற விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஜென்கின்ஸ்ல போயிட்டு ஜென்கின்ஸ்ல கூட கிடையாது, டூல்ஸ்ன்னு சொல்லி தனியாகவே வச்சிருக்கேன். இதெல்லாம் டூல்ஸ். ஆமா, ஏன்னா அந்த அளவுக்கு ஞாபகம் வருது எங்க இருக்குன்னு சொல்லி தெரியாம போயிடுன்றதுனால அப்படி எடுத்து போயிட்டு வச்சுக்கிறது. இப்போ நான் என்ன பண்றேன், இது ரெண்டுத்தையும் ஓம் உபுண்டுக்குள்ள மூவ் பண்றேன். எங்க பண்றேன்? ஓம் உபுண்டு. ஏன்னா அதுக்கு மட்டும்தான் ப்ரிவிலேஜ் இருக்கும் இல்லையா? அதனால ஓம் உபுண்டுக்குள்ள எடுத்து போயிட்டு இது ரெண்டுத்தையும் நான் மூவ் பண்றேன். என்ன பர்பஸ்க்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் நான்? Deployment. ஃபர்ஸ்ட் டாம்கேட்டை நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு அந்த சோர்ஸ் கோட டாம்கேட் மூலியமா நம்ம டெப்ளாய்மெண்ட் பண்ணணும். அதுக்காக தான். அப்புறம் ஜென்கின்ஸையும் டாம்கேட்டை இன்டெகிரேஷன் பண்ணாதான் ஜாப் ரன் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு டெப்ளாய்மெண்ட் நடக்கும். இதெல்லாம் நம்ம செய்ய போறோம் ஒன் பை ஒன்னா. ஸோ அதுக்காக நம்ம இது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம செய்யணும் இல்லையா? ஓகேப்பா. இப்போ எந்த பாத்துல இருக்கு நம்மளோட சோர்ஸ் கோட் வந்திருக்கும்? ஓம் உபுண்டு. கரெக்டா? பாருங்க இருக்கா? அப்பாச்சி டாம்கேட் 7 sample.war ஃபைல் இருக்கு. ரைட்டா? சரி.
இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு விஷயம் தெரியும். எந்த ஒரு விதமான இன்ஸ்டாலேஷன் நீங்க பண்ற மாதிரி இருந்தாலும் லினக்ஸ் என்விரான்மெண்ட்ல எந்த ஃபைல் சிஸ்டம் பாத்துக்குள்ள போகணும்? /etc/. தலைவரே, அந்த பொண்ணு ஏதோ கரெக்டா வந்தது, நீ அந்த லைனை மாத்தி நீ சொல்லுமா. OPT sir. OPT உபுண்டுல OPT சாரி. எது வந்தாலும் அதான் ரகு. Sir நம்ம ஏன் சார் எங்க wget பண்ணல அந்த பண்ணலாமா, தப்பு கிடையாது. டூப்ளிகேட் பண்றது உங்களுக்கு எல்லாத்துலயும் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேனா? சொல்றேன். இப்போ அப்படி பண்ணாம நம்ம WinSCP மூலமா அப்லோட் பண்ணிட்டு பண்ணலாம்ல. டிஃபரெண்டா பண்ணோம்லம்மா. ஒரே மாதிரி போக கூடாதுல்ல. டெராஃபார்ம்லயும் நம்ம டூப்ளிகேட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஆன்சிபிள் CFG ஃபைல நம்ம டூப்ளிகேட் பண்றோம், ஸ்ப்ளங்க்ல பண்றோம், ப்ரிமித்தியஸ்ல பண்றோம், எல்லாத்துலயுமே வெப்கேட் பண்ணிட்டு இருக்கோம். இத நம்ம அப்லோட் ஏன் பண்ண கூடாது? ஏன்னா இல்ல சார் அப்படியே ஃபாலோ பண்றோம். நீங்க இப்படியும் பண்ணலாம்னு சொல்லிருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால கேக்குறேன். இப்படியே பண்ணலாமா? இப்படியே பண்ணலாம் சார். அது யார் சார் கேட்டது? ஆக்சுவலி அது அவங்க இப்படி கூட சொல்லலாம்ல சார். டூப்ளிகேட் என்னன்னா நம்ம நார்மலா கமெண்ட் பண்றது லினக்ஸ் வழியா அந்த ப்ரௌசர் போய் ஹிட் பண்ணி அந்த ஃபைலை நம்ம டவுன்லோட் பண்ணுது, அப்படிதானே சார் மீனிங்? ஆமா. அதுக்கு அவங்க கேக்குறாங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இல்ல வெரி குட். கரெக்டாமா? ரகு சொன்னது புரிஞ்சுச்சா? புரிஞ்சது சார். ரைட். எப்படி வேணாலும் பண்ணலாம். ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளோட சோர்ஸ் எங்க இருக்கு? அப்பாச்சி டாம்கேட். அந்த சோர்ஸ் எங்க இருக்கு? ஓம் உபுண்டுக்குள்ள இருக்கு இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அப்பாச்சி டாம்கேட் வெர்ஷன் 7 மட்டும் இந்த OPT குள்ள கொண்டு வர போறோம். அந்த வார் ஃபைல வந்து நம்ம எங்க இருந்து போய் போகணும்னா ஒரு ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள போகணும். இப்போ நம்ம அதை பத்தி கவலைப்பட போறது இல்லை. ஸோ தட் நான் என்ன பண்ண போறேன்னா, காப்பி எங்க இருந்து காப்பி பண்ண போறேன்னா, ஓம் உபுண்டு and then apache tomcat version டாட்னு போட்டா இதுக்குள்ள வந்துருமா? இந்த கமாண்ட் புரியுதா எல்லாருக்கும்? புரியுதாப்பா? இப்ப எல்எஸ் போட்டு பாருங்க, உள்ளுக்குள்ள வந்துருச்சா? இப்ப என்ன ஜிப்பா இருக்குது? கன் ஜிப்பா இருக்கா? கன் ஜிப்பா இருந்தா நம்ம என்ன பண்ணணும்? ஆர் பண்ணணுமா? expose verbose file extract verbose file. ஆமாமா. ஏ வச்சிட்டு டேப் அழுத்தினோம்னா அப்படியே மொத்தமா வந்துரும். நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ என்டர் அடிச்சோம்னா அது பாட்டுக்கு என்னாச்சு, நமக்கு அன்சிப் ஆயிடுச்சு. கன்சிப்பு அன்சிப் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ஒரு டைரக்டரி ஒன்று கிடைச்சிருக்கா? கிளியரா? ஸோ அந்த டைரக்டரிக்குள்ள போயிடுறோம். இதுக்குள்ள போய் பாருங்க, பின்னு, கான்ஃபிக்கு, லாக்ஸு, வெப் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 முக்கியமான டைரக்டரிஸ் வந்து இருக்கு. பின் contains the executable shell script about Tomcat. Config contains the configuration information about Tomcat. Logs contains Tomcat நோடிய logs. And web apps contains இந்த Tomcat application server middleware மூலமா எந்தெந்த அப்ளிகேஷன் நீங்க டெப்ளாய் பண்ணிருக்கீங்களோ அந்த அப்ளிகேஷனோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். புரியுதா? இந்த இன்ஃபர்மேஷன்ஸை கொண்டிருக்கு. இதை பத்தி மட்டும் லைட்டா தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ Tomcat நோடிய போர்ட் நம்பர் வந்து என்னன்னு சொன்னீங்க நீங்க? 8090. Tomcat ஓடது 8080. அது எங்க இருக்குன்னு சொல்லி போய் பார்க்கணுமா இல்லையா? நம்ம பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ கான்ஃபிக் உள்ள போயிட்டு server.xml அப்படின்னு இருக்குல்ல, இதுல போய் பாருங்க. எங்கேயாவது 8080 அப்படின்னு சொல்லி HTTP போர்ட் நம்பர் இருக்கான்னு பாருங்க. Port 8080 இருக்கா? அப்ப டாம்கேட்டோட போர்ட் நம்பர் இங்க இருக்கிறது தான் நம்ம சொல்லியிருக்கோம் அங்க டயக்ராம்ல. Ctrl+C கொடுத்து Ctrl+Z கொடுத்து வெளியே வந்துருங்க. CD டபுள் டாட் கொடுத்து நம்ம இந்த இடத்துக்கு வந்துடும். இப்போ சேம் சர்வர்ல, உபுண்டு சர்வர்ல, ஓகே, டாம்கேட் அப்படின்றது என்ன போர்ட் நம்பர்ல ரன் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் நம்ம. 8080. இப்போ ஒர்க் அவுட் ஆகுமா? ஏன் ஆகாது? இன்ஸ்டாலே பண்ணலையே சார். நம்ம அந்த சர்வீஸ் நம்ம ஸ்டார்டே பண்ணல. ஓகே, எப்படி பண்றது அப்படின்னா, பின்னுக்குள்ள போனோமா? எதுக்குள்ள போனோம்? நம்ம பின்னுக்குள்ள போனோம்னா ஏதாவது எக்ஸிக்யூட்டபிள் ஷெல் ஸ்கிரிப்ட் இருக்கான்னு சொல்லி போய் பார்க்கலாமா? startup.sh சொல்லியிருக்கா? இருக்கா? startup.sh அப்படின்னு சொல்லியிருக்கா? இதை போயிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டுலாமா? கிளியரா? புரியுதா? கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ரைட், நான் ஸ்டார்ட் பண்ணி விட்டுறேன். இப்ப போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க.
ஒரு பூனை ஒன்று வருதா பாருங்க, வந்துச்சா? ரைட். அப்ப என்னாச்சு, இந்த உபுண்டு சர்வர்ல சேம் சர்வர் பாருங்க, ஜென்கின்ஸுடைய ஐபி அட்ரஸும் சேம் தானே, 392483. இதுவும் 392483 சேம் சர்வர்ல அப்பாச்சி இது டாம் கேட்டும் வந்துருச்சு, ஜென்கின்ஸும் வந்துருச்சு. ஆனா 2 டிஃப்ரெண்ட் போர்ட் நம்பர்ல ரன் ஆகுது. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா சொல்லுங்க. சோ ஜென்கின்ஸ் செட்டப் பண்ணியாச்சு. ரியல் டைம்லயும் டாம் கேட் இன்ஸ்டாலேஷன் இப்படி தான் இருக்குமா இல்ல? இப்படி தான் பண்ணுவாங்கப்பா. அதான் நான் ஏற்கனவே ஒரு செஷன்ல சொன்னேன், நம்ம பார்க்கதே ரியல் டைம் தான்ப்பா. இப்பதான் சொன்ன நினைக்கிறேன். இல்ல சார், பார்க்கறதே ரியல் டைம் தான். WinSCPல இருந்து காப்பி பண்ணி அப்படிதான் நம்ம அன்சிப் பண்ணி இன்ஸ்டால் பண்ற மாதிரி தான். வெப் கெட்டும் ஆமா ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டாலேஷன் அப்படிதான் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அந்த சர்வர்ல டாம் கேட் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறமேட்டு அதை வச்சு எந்த டெப்ளாய்மெண்ட் வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் யூ ஹேவ் டு டு லைக் திஸ் ஒன்லி. ஆனா டூப்ளிகேட்டும் பண்ணலாம். டூப்ளிகேட்டும் பண்ணலாம், தப்பே கிடையாது. அந்த வார் ஃபைலும் அங்க இருந்து வார் ஃபைல் டெவலப்பர்ஸ் கொடுப்பாங்கல்ல, அதை வச்சு நம்ம டெப்ளாய் பண்ணி காட்டுவோம். WinSCPல இருந்து காப்பி பண்ற மாதிரி இருக்குமா இல்ல எங்க இருந்தாவது? வார் ஃபைல் வந்து எப்படின்னா WinSCPல நம்ம பண்ணிக்கலாம், அதுதான் வந்து முறை, அப்படிதான் பண்ணுவாங்க டெவலப்பர்ஸ். அதை டவுன்லோட்லாம் டைரக்டா நம்ம வெப்ல இருந்து பண்ண முடியுமா? அது வந்து நம்மளோட லோக்கல் சிஸ்டம்ல டெவலப்பர் வச்சிருக்கக்கூடிய சோர்ஸ் கோட் இல்லையா, that we cannot download it from the web, right? So we have to use WinSCP as a option, correct, for the uploading purpose. அதனால டாம் கேட்டையும் அதே மாதிரி அதே மாதிரி எடுத்து போயிட்டேன், வேற எதுவும் கிடையாது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா டூப்ளிகேஷன் நம்ம போகாம ஒரு செஷன்ல வெப்கேட் பண்ணலாம், இன்னொரு செஷன்ல இந்த மாதிரி அப்லோட் பண்ணலாம் இல்லையா, அதுக்காகவும் நான் பண்ணியிருக்கேன். டன். ஸோ இப்போ ஸ்கோப் ஆஃப் த ப்ராஜெக்ட் உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம என்ன பார்த்தோம், ஜென்கின்ஸ்ல ஒரு ஜாப் நம்ம ரன் பண்ணா டாம் கேட் வந்து கால் ஆகணும், அதுக்கப்புறமா சோர்ஸ் கோட டாம் கேட் ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் பண்ணி நமக்கு டெப்ளாய் பண்ணணும். சரியா? இதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த பர்டிகுலர் சோர்ஸ் கோடு sample.var அப்படின்ற ஒரு சோர்ஸ் கோட் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம் தெரியுமா, அந்த sample.var அப்படின்ற சோர்ஸ் கோட நான் எங்க எடுத்துன்னு போயிட்டு போட போறேன்னா, ஒரு டம்மியா ஒரு ஜாப் ஒன்று நான் கிரியேட் பண்ண போறேன் ஜென்கின்ஸோட அட்மின் கன்சோல்ல. ஜென்கின்ஸோட அட்மின் கன்சோல்ல ஒரு ஜாப் ஒன்று நான் கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு பேர் வந்து நான் என்ன வைக்க போறேன்னா, டாம் கேட் ஆட்டோ டெப்ளாய்மெண்ட் அப்படின்னு வைக்கிறேன். ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்ட் ஓகேன்னு சொல்லி கொடுக்குறேன். அண்ட் ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி அப்படின்னு சும்மா போட்டுக்கிறேன். நமக்கு தெரிஞ்ச ஒரே செல் ஸ்கிரிப்ட் அது மட்டும்தான், ரைட்டா? ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி, அப்ளை, ஓகே, சேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இப்போ போயிட்டு டிஃபால்ட் ஜாப் லேர்னிங் பாத் சொல்லுங்க பார்க்கலாம். டிஃபால்ட் workspace. இதுல கடைசியா நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஜாப் ஒன்று கிரியேட் பண்ண தெரியுமா, டாம் கேட் ஆட்டோ டெப்ளாய்மெண்ட், அது ரிஃப்ளெக்ட் ஆகுதா? ஆகல. ஏன் ஆகல? இன்னும் நம்ம ஒரு வாட்டி கூட நம்ம ரன் பண்ணல. ஸோ தட் இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்டிங் ஹியர். ஓகே, அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு வாட்டி சும்மா டம்மியா போயிட்டு ரன் பண்ணிட்டு அதை நான் ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள கொண்டு வர போறேன், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள கொண்டு வரதுக்காண்டி அந்த மாதிரி பண்றேன். ஒன் செகண்ட். ஸோ இதுதான், இதை போயிட்டு நீங்க ஒரு வாட்டி ரன் பண்ணி பார்த்துருங்க. ஒரு வாட்டி ரன் ஆயிடுச்சு. நவ் இஃப் யூ செக் இட் வில் கம்ஸ் அண்டர் ஒர்க் ஸ்பேஸ். டாம் கேட் ஆட்டோ டெப்ளாய்மெண்ட் வந்துருச்சா? ஸோ இதுக்குள்ள போயிடுங்க. ஓகே, இப்போ நம்ம எங்க இருக்கோம்? ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி வேர் லிப் ஜென்கின்ஸ் ஒர்க் ஸ்பேஸ் டாம் கேட் ஆட்டோ டெப்ளாய்மெண்ட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஃபைல் சிஸ்டம்குள்ள நம்ம இருக்கோம். இதில் போயிட்டு நீங்க போய் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள எதுவுமே இருக்காது. ஓகே, ls-lrt போட்டு பார்த்தீங்கன்னா டோட்டல் 0, நத்திங் இஸ் அவைலபிள். அந்த சோர்ஸ் கோட் இருக்கு தெரியுமா, sample.var, அந்த சோர்ஸ் கோடை நான் எடுத்து வந்து இந்த ஒர்க் ஸ்பேஸ்ல டாம் கேட் ஆட்டோ டெப்ளாய்மெண்ட்டுக்குள்ள நான் போட்டுட்டு போறேன்.
ஓகே, அப்ப டாம் கேட் எதை வந்து கால் பண்ண போகுது, எந்த சோர்ஸ் கூட, இந்த ஒர்க் ஸ்பேஸ்ல இந்த பர்டிகுலர் ஜாபுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சோர்ஸ் கூட தான் ட்ரிகர் பண்ணி டெப்ளாய் பண்ண போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ண போற கமாண்ட் அகைன் காப்பி கமாண்ட் தான் நான் யூஸ் பண்ண போறேன். அண்ட் வேர் இட் இஸ் அவைலபிள் சோர்ஸ் ஓம் உபுண்டு அண்ட் சாம்பிள் டாட் வார் டாட். இந்த கமாண்ட் புரியுதா? கிளியர்? ஆன்லைன்ஸ் Yes sir, yes sir, yes sir. புரியுதாப்பா? கிளியர் சார். நான் பேசுங்க. ஏன்னா நெட்வொர்க் பிரச்சனை இருக்கு. ஏதாவது அப்பப்போ உங்களுக்கு கேட்காத போயிடுச்சுன்னா அது பாட்டு நான் போயிட்டு வேஸ்டா போயிடணும். அதுக்காக தான் அப்பப்போ கேட்கறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வார் ஃபைல் நமக்கு உள்ளுக்குள்ள வந்தாச்சு. அப்ராப்ரேட்டா என்னென்ன செட்டப் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டோம். ஜென்கின் செட்டப் நம்ம பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் டாம் கேட் செட்டப் நம்ம பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் சாம்பிள் டாட் வார் ஃபைல அப்ராப்ரேட் ஜாபுக்குள்ள போயும் போட்டாச்சு. ஆனாலும் இதை நம்ம ஆட்டோமேஷன் பண்றதுக்கு ஜென்கின்ஸையும் டாம் கேட்டையும் இது வரைக்கும் இன்டகிரேட்டே பண்ணல. கரெக்டா? அப்போ ஜென்கின்ஸ் அண்ட் டாம் கேட் நம்ம என்ன பண்ண போறோம்? இன்டகிரேஷன் பண்ண போறோம். இன்டகிரேஷன் பண்ணாதான் ஜென்கின்ஸ்ல வந்து ஜாப் ரன் பண்ணா டாம் கேட் மூலமா நமக்கு ஆட்டோ டெப்ளாய்மெண்ட் நடக்கும். அதர்வைஸ் இட் ஒன்ட் ஹேப்பன்ஸ். ஸோ அப்போ அந்த இன்டகிரேஷனை நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னா, கொஞ்சோண்டு டெவலப்பர்ஸ் வேலை செய்யக்கூடிய வேலையை நம்ம இப்போ பார்க்க போறோம். அதனால லைட்டா கண்ணு கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். அதை பத்தி பயப்படவே கூடாது. ரைட்டா? அந்த வேலையை நம்ம கத்துக்கலாம். சோர்ஸ் கோட்லாம் எதுவும் நீங்க போயிட்டு ரைட் பண்ண வேண்டியது கிடையாது. எவனோ எழுதி வச்ச சோர்ஸ் கூட அவனுக்கே தெரியாம நான் எடுத்து வச்சிருக்கேன். அதை நீங்க காப்பி பண்ணி எடுத்துன்னு போயிட்டு போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி காட்ட போறீங்க. தட்ஸ் இட். ஓகே, அதை பத்தி எல்லாம் ஃபீல் பண்ண தேவையில்ல. ரைட்டா? அதுக்காண்டி நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ இன்டகிரேஷனுக்குள்ள நம்ம வர போறோம். எங்க வர போறோம்? இன்டகிரேஷனுக்குள்ள வர போறோம். ஸோ கோ இன்சைடு டாம் கேட் ஆட்டோ டெப்ளாய்மெண்ட் கான்ஃபிகரேஷன், இதுக்குள்ள போயிடுங்க. And what is the ultimate aim of this particular mini project? Integrate Jenkins and Tomcat. With the help of Tomcat, Jenkins மூலமா நம்ம என்ன பண்றோம்? ஒரு war file என்ன பண்றோம்? ஒரு war file deploy பண்றோம். ஒரு war file deploy பண்றோம். அந்த war file deploy பண்றதுக்கு இந்த post build actionsல போயிட்டு பாருங்க. ஏதாவது war file deploy பண்றதுக்கு ஏதாவது plugins இருக்கான்னு சொல்லி போய் பாருங்க. deploy அப்படினு deploy அப்படினு ஏதாவது plugins இருக்கா? இல்ல. அப்ப பிளகின் இல்ல அப்படின்ற பட்சத்துல நம்ம ஒரு புது பிளகினை இன்னைக்கு நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ண கத்துக்க போறோம். அந்த பிளகின் மூலமா தான் நம்ம என்ன பண்ண போறோம்? டெப்ளாய்மெண்ட்டை நம்ம எனேபிள் பண்ண போறோம். அது என்ன பிளகின் அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலாமா? சோ எதை வச்சு நம்ம டெப்ளாய் பண்ண போறோம்? டாம் கேட்டை வச்சு நம்ம பண்ண போறோம்ல. இந்த இடத்துல ஜென்கின்ஸ் பிளகின்ஸ் போடுங்க. சார் கன்சோல்ல மேனேஜ் பிளகின்ஸ் இருக்கும்ல சார், அங்க பண்ணலாம்ல சார்? கரெக்ட், அங்கதான் பண்ண போறோம். பட் டாம் கேட் வச்சு நம்ம டெப்ளாய் பண்ண போறோம்ல. அப்ப என்ன பிளகின் நமக்கு தேவை அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியணும்ல. நம்ம என்ன பண்றோம்? டைரக்டா போயிட்டு நான் சொல்ற பிளகின்ஸ் நீங்க சூஸ் பண்றீங்க இல்லையா? இப்போ டாம் கேட் டெப்ளாய்மெண்ட் நம்ம பண்ண போறோம். அப்போ எந்த பிளகின் வந்து இந்த பர்டிகுலர் ஜென்கின்ஸ் அட்மின் கன்சோல் நம்ம இன்ஸ்டலேஷன் பண்றது அப்படின்னா, ஸோ ஜென்ரலி we are going to do a deployment, right? deploy அப்படின்னு போட்டு நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்றேன், இது சர்ச் பண்றேன். இங்க என்ன சொல்ல வருதுன்னு பாருங்க. deploy to container அப்படின்னு இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள போயிட்டு சும்மா இதை ஓபன் பண்ணி பாருங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னா, டாம் கேட் வெர்ஷன் 4, 5, 6, 7, 8, 9 இது மூலமா ஏதாவது நீங்க டெப்ளாய்மெண்ட் பண்ண போறீங்களா, இல்ல ஜேபாஸ் மூலமா பண்ண போறீங்களா, இல்ல கிளாஷ்ஃபிஷ் மூலமா பண்ண போறீங்களான்னு கேக்குது. இந்த மூணு மிடில் வேர்ஸ்ல எந்த மிடில் வேர்ஸ் வச்சு நீங்க டெப்ளாய்மெண்ட் பண்ற மாதிரி இருந்தாலும் டெப்ளாய் டு கண்டெய்னர் அப்படின்னு ஒரு பிளகின் இருக்கு தெரியுமா? இந்த பிளகினை நீங்க இன்ஸ்டலேஷன் பண்ணணும் அப்படின்றான். நான் சொல்றது புரியுதா? அப்ப எங்க இருந்து எப்படி நீங்க ரெஃபர் பண்ணி எடுத்தீங்கன்னு சொல்லி யாராவது உங்ககிட்ட கேட்டா யூ ஹேவ் டு சே திஸ். இல்ல என்னோட ட்ரெய்னர் மோகன் சொன்னப்பல நான் செஞ்சேன் அப்படின்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ plugins.jenkins.io அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கு. there we could identify which plugins needs to be installed for which deployment அப்படின்னு சொல்லி நீங்க சொல்ல கத்துக்கணுமா இல்லையா? எஸ் ஆர் நோ? புரியுதா? அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் பார்சல் கடைசியில. ரைட்டா? ஸோ நான் என்ன பண்றேன்னா இதை லீவ் பண்ணிட்டு பிளகின்ஸ் இன்ஸ்டலேஷன் பண்றதுக்கு நம்ம எப்படி போய் பண்ணணும் அப்படின்னா, மேனேஜ் ஜென்கின்ஸ்ல போயிடணும். ஓகே, மேனேஜ் ஜென்கின்ஸ்ல போயிடணும். மேனேஜ் பிளகின்ஸ்குள்ள போயிடணும். இந்த இடத்துல அவங்க என்ன சொன்னாங்க? டெப்ளாய் டு கண்டெய்னர் சொன்னாங்களா?
சாரி, அவைலபிளுக்குள்ள போனோம். எங்க போனோம்? we have to go inside available. installed அப்படின்னா ஆல்ரெடி அந்த 19 plugins இன்ஸ்டாலேஷன் ஆயிருக்கு தெரியுமா, அதனுடைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். இங்க வந்து deploy to container இருக்கா? இப்போ நீங்க ஒரு புது பிளக்கினை இன்ஸ்டாலேஷன் பண்றது எப்படின்றத கத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியாம. ஸோ இன்ஸ்டால் வித்தவுட் ரீஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா இந்த பிளக்கின் நமக்கு இன்ஸ்டாலேஷன் ஆக போறதை நீங்க பார்க்க போறீங்க. பெண்டிங்னு இருக்கா? So it is going to install. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பிளக்கின் நீங்க கத்துக்கிறீங்க உங்க லைஃப்ல. நம்பர் 1 deploy to container. ஓகே, நோட் பண்ணிக்கங்க, deploy to container. ஓகே, successfully installed. Go back to the top page. இதை கிளிக் பண்ணிட்டு now check inside the Tomcat auto deployment. இதுக்குள்ள போய் பாருங்க. இப்போ போயிட்டு போஸ்ட் பில்ட் ஆக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா டெப்ளாய் பண்ற கண்டெய்னர் ஏதாவது இருக்கா, பிளகின் ஏதாவது இருக்கா பாருங்க. டெப்ளாய் வேர் இருக்கா? ஸோ இப்போ நம்மளோட ப்ராஜெக்டோட ஸ்கோப் என்ன? ஏதோ ஒரு வார் ஃபைலையோ ஏஆர் ஃபைலையோ நம்ம என்ன பண்ண போறோம்? டெப்ளாய் பண்ண போறோம் Tomcat மூலமா ஜென்கின்ஸ் ஜாப் ரன் வச்சு. ஓகே, அப்போ அதுக்கு தேவையான அப்ராப்ரியேட் பிளகின்ஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம்? இன்ஸ்டாலேஷன் இப்போ பண்ணியாச்சு. ஸோ deploy to var or ar கண்டெய்னர் அப்படின்னு இருக்கு தெரியுமா, அதை சூஸ் பண்ணிட்டோமா? இப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா, என்ன ஃபைலப்பா நீ வந்து இந்த இடத்துல நீ வந்து டெப்ளாய் பண்ண போற, வார் ஃபைலா ஏஆர் ஃபைலான்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ண போறோம்? வார் ஃபைல பண்ண போறோமா? ஸோ இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் இருக்கு தெரியுமா, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே டபுள் கோட்டேஷனுக்குள்ள இந்த மாதிரி போட்டிருக்காங்க தெரியுமா, அந்த பேட்டர்ன் எடுத்துன்னு போயிட்டு இந்த இடத்துல போட்டுருங்க. ஓகே, 2 ஸ்டார் ஸ்லாஷ் ஸ்டார் டாட் வார் இதை எடுத்துன்னு போயிட்டு அப்படியே போட்டுருங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஜென்கின்ஸ் போயிட்டு ஜென்கின்ஸ் ஜாபை ரன் பண்ணா இது போயிட்டு ஒரு Tomcat கால் பண்ணும் போது அந்த Tomcat எந்த ஃபைல டெப்ளாய் பண்ண போகுதுன்னா இந்த நம்ம எண்டிங் கோலன் போடல பாருங்க, வார்ல கடைசியில வார் 6 முடிஞ்ச பிறகு தேவையில்ல கோலன்லாம் எதுவும் தேவையில்ல சார். அங்க இருக்கே சார், டபுள் கோட்ஸ் போடக்கூடாதுமா, டபுள் கோட்ஸே போட தேவையில்ல. அது அவன் நமக்கு புரியணுன்றதுக்காண்டி அந்த மாதிரி போட்டு வச்சிருக்கான். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் அந்த மாதிரி டபுள் கோட்ஸ் பண்ணி நம்ம போடுவோம் தெரியுமா, எழுதும் பொழுது அந்த மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம சோர்ஸ் கோட்னுடைய நேம் எப்படி இருக்கு? சாம்பிள் அப்படின்னு இருக்கா? என்ன இருக்கு? சாம்பிள். அந்த கண்டெக்ஸ்ட் பார்த்து நான் என்ன பண்றேன்? சாம்பிள் அப்படின்னு வைக்கிறேன். அதே போல நீங்க ஏதாவது வேற ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நீங்க ஏதோ ஒன்று பண்றீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த நேம் நீங்க வச்சுக்கோங்க. ஸோ கண்டெக்ஸ்ட் பார்த்து நான் என்ன வைக்கிறேன்? சாம்பிள். அப்போ பேட்டர்னை நம்ம சொல்லியாச்சு. இந்த வார் ஃபைலு சாம்பிள் டாட் வார் ஃபைல தான் டெப்ளாய் பண்ண போறோம் அப்படின்ற விஷயம் நம்ம சொல்லியாச்சு. அண்ட் எது மூலியமா நம்ம டெப்ளாய் பண்ண போறோம்? ஆட் கண்டெய்னர்ல போயிட்டு Tomcat வெர்ஷன் 7 கரெக்டா சூஸ் பண்ணிக்கலாமா? 7 சூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் இங்க மென்ஷன் பண்ணணும். 7 பண்ணதுனால 7, 8 பண்ணா 8, 9 பண்ணா 9. இப்போ மெயினா நம்ம என்ன பண்ணோம்னா இன்டெகிரேஷன்ல மெயின் போர்ஷன் இதுதான். ஜென்கின்ஸ் அண்ட் Tomcat நம்ம இன்டெகிரேட் பண்ண போறோம் தெரியுமா, அதுக்காண்டி நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜென்கின்ஸ்ல ஒரு யூசர் நேம் நம்ம பாஸ்வேர்டை நம்ம செட் பண்ண போறோம். சேம் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை தான் நம்ம Tomcatல எடுத்து போயிட்டு நம்ம அப்டேட் பண்ண போறோம். சோ தட் இந்த கிரெடென்ஷியல்ஸை கால் பண்ணா ஜென்கின்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அந்த Tomcat நமக்கு கால் ஆயிடுமா. அதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல ஒரு கிரெடென்ஷியலை வந்து நான் செட் பண்ண போறேன் ஜென்கின்ஸ்ல போயிட்டு. ஓகே, போயிட்டு யூசர் நேம் வித் பாஸ்வேர்ட்ல போயிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா யூசர் நேம் என்ன வைக்கலாம்னா டெப்ளாயர் வைக்கலாம். என்ன வைக்கலாம்? டெப்ளாயர். அண்ட் பாஸ்வேர்டும் டெப்ளாயர் அப்படின்னு வச்சுக்கலாம். அதை காப்பி பண்ணி போட்டுருங்க. இது மட்டும் தான் நம்ம சோர்ஸ் கோடு வச்சுட்டு இருக்கோம், ரைட்டா? அதனால தான் இதை நான் போட்டுட்டு இருக்கேன். நீங்களும் இதே யூஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கு உண்டான சோர்ஸ் கோடை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, அண்ட் ஆட்னு சொல்லி கொடுத்துட்டு ஆட் பண்ணிடுங்க. இப்போ செலக்ட் பண்ணிடுங்க டெப்ளாயர் அப்படின்றத. ஸோ இந்த பர்டிகுலர் கிரெடென்ஷியல்ஸ் வந்து ஜென்கின்ஸ் வந்து கால் பண்ணா என்ன ஆகும்னா அது போயிட்டு ஒரு அப்ராப்ரியேட் Tomcat கால் பண்ணணும். எந்த Tomcat? இது இன்டெகிரேஷன் இப்போ நான் பண்றது எது மூலியமா பண்றோம்? கிரெடென்ஷியல்ஸ் மூலியமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த கிரெடென்ஷியல்ஸ் இருந்தா எந்த Tomcat போயிட்டு கால் பண்ணணும் அப்படின்னா நம்ம Tomcat URL தெரியும்ல உங்களுக்கு. இந்த Tomcat URL எடுத்துன்னு போயிட்டு இந்த இடத்துல நம்ம போட்டுடணும். கரெக்டா வரணும். HTTP கடைசியில ஸ்லாஷ் கூட வரணும். சென்டாப்ல போர்ட் நம்பரோட கூட போட்டுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இந்த இடத்துல எதையுமே வேற எதுவுமே நீங்க பண்ணாம எஸ் யூ ஆர் கோயிங் டு அப்ளை அண்ட் சேவ் இட்.
இல்லை ஏதாவது டவுட் இருக்கா ஸோ ஜஸ்ட் வார் ஃபைலு சாம்பிள் அதுக்கப்புறம் கிரெடென்ஷியல்ஸ் நம்ம செட் பண்ணியிருக்கோம் ரைட்டா. அதுக்கப்புறம் டாம் கேட்னுடைய அப்ராப்ரியேட் யூஆர்எல் நம்ம சொல்லியிருக்கோம். தட்ஸ் இட். ஸோ அந்த ஒரு பாத் அது பாத்துக்கு அந்த மீனிங் ஏதாவது இருக்கா சார்? ***/*.var இல்லை அது பேட்டர்ன் அது பேட்டர்ன். இந்த இடத்துல இஆர்னு சொல்லி போட்டிங்கன்னா அந்த மாதிரி பேட்டர்னில் இருக்கிறது அந்த ஆட்டோ டெப்ளாய்மெண்ட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் டாம் கேட் ஆட்டோ டெப்ளாய்மெண்ட்டுக்குள்ளே தானே அந்த வார் ஃபைலை நம்ம போட்டிருக்கோம். அதுக்குள்ள வார் ஃபைலு இஆர் ஃபைலு இல்லைன்னா நிறைய ஃபைல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கிடுவேன். வார் ஃபைலை மட்டும் அக்யூரேட்டா எடுத்து நமக்கு என்ன பண்ணணும், டெப்ளாய்மெண்ட் பண்ணி கொடுக்கணும். அதுவும் என்ன வார் ஃபைலு, sample.var ஃபைல். அது ஃபில்டர் கண்டிஷன் மாதிரி. அது என்ன கண்டிஷன், ஃபில்டர் கண்டிஷன் மாதிரி, வேற எதுவுமே கிடையாது. சோ எப்பவுமே இந்த பேட்டர்ன் தான் கொடுப்போமா இல்ல வேற ஏதாவது? இல்ல ER பேட்டர்ன் கொடுப்போம், நம்ம எது வேணாலும் கொடுப்போம். அண்ட் .NET அப்படின்னா .NET கொடுக்க போறோம், பைத்தான் அப்படின்னா .py அப்படின்னு சொல்லி கொடுக்க போறோம் இல்லையா, மாறுபடும். டெராஃபார்ம் அப்படின்னா TF அப்படின்னு சொல்லி கொடுக்க போறோம். இட் சேஞ்சஸ். எக்ஸ்டென்ஷன் ஓகே, பட் அந்த ஸ்டார் வந்து கான்ஸ்டன்ட்டா சார்? அது கான்ஸ்டன்ட். ஸ்டார் போட்டு ஸ்லாஷ் போட்டு இந்த எக்ஸ்டென்ஷன் என்னவோ அதை நம்ம கொடுப்போம். ஓகே ரைட். அப்ளை பண்ணிடுங்க, சேவ் பண்ணிடுங்க. ஓகே, we done with one way connection establishment. ஜென்கின்ஸ்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம், டாம் கேட்னுடைய இன்ஃபர்மேஷனை கொடுத்து கனெக்ட் பண்றதுக்கு உண்டான விஷயத்தை நம்ம பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஜென்கின்ஸ்ல போயிட்டு இந்த ஜாப் ரன் பண்ணா அப்ராப்ரியேட்டா போயிட்டு அந்த டாம் கேட்டை அந்த வெர்ஷனை அந்த 8080 போர்ட் நம்பர் இருக்கு தெரியுமா, அதை கால் பண்ணிட்டோமா. ஆனா இந்த விஷயம் வந்து டாம் கேட்டுக்கு தெரியுமா, ஜென்கின்ஸ்ல நம்ம போயிட்டு பண்ணிட்டோம். பட் டாம் கேட்ல நம்ம கனெக்ஷனை ஓகே பண்ணோம்னா இன்னும் பண்ணவே இல்லை. ஸோ அப்போ டாம் கேட்ல நம்ம என்ன பண்ணணும், இந்த ஒரு கிரெடென்ஷியல்ஸ் நம்ம செட் பண்ண தெரியுமா, டெப்ளாயர் அதுக்கு உண்டான ஒரு இது வச்சிருக்கேன், சோர்ஸ் கோடு. அதை நான் ஓபன் பண்றேன். அந்த சோர்ஸ் கோடை போய் பாருங்க. இதுதான் அந்த சோர்ஸ் கோடு. இதை பத்திலாம் கவலையே படாதீங்க. ஓகே, யாரோ எழுதுந்து யூசர் நேம் டெப்ளாயர், பாஸ்வேர்டு டெப்ளாயர். இதுதான் நம்மளோட எய்ம். அட்மின் கிடையாது நம்ம. We are not a Tomcat admin. இதை கொண்டுட்டு போயிட்டு நம்ம என்ன பண்றோம்னா டாம்கேட்னுடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல அப்டேட் பண்ணிட்டோம்னா எஸ், இதுக்கப்புறமேட்டு ஜென்கின்ஸும் டாம்கேட்டும் ஒன்று இன்டெகிரேட் பண்ணிக்கும் த்ரூ திஸ் பர்டிகுலர் கிரெடென்ஷியல்ஸ் மூலியமா. ஸோ இதை எங்க போயிட்டு நான் போட போறேன்னு சொல்லி போய் பார்த்தீங்கன்னா சிடி ஓகே ஓபிடி அப்பாச்சி டாம்கேட்டு ரைட். இதுல போய் பார்த்தீங்கன்னா கான்ஃபிக் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கா, இதுக்குள்ள போயிடுங்க. இதுல டாம்கேட் users.xml அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்க. VI டாம்கேட் users.xml இதுக்குள்ள போயிட்டீங்கன்னா இன்சர்ட் மோடுக்குள்ள போயிட்டு எண்ட்ல போயிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா நான் சொல்ற மாதிரி கரெக்டா பண்ணுங்க. இந்த லாஸ்ட் லைனுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் யூன்னு சொல்லி கண்ட்ரோல் யூன்னு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொரு லைனும் நமக்கு என்ன ஆகும்னா டெலீட் ஆகிட்டே வரும். கண்ட்ரோல் யூ மொத்தமாலாம் டெலீட் பண்ணிடக்கூடாது. இதோட நிப்பாட்டிக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, மேனுவலா போயிட்டு டெலீட் பண்ணுங்க. என்டர் அடிச்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா அங்க இருந்து ஒரு சோர்ஸ் கோட் ஒன்று நம்ம காப்பி பண்ண தெரியுமா, இந்த சோர்ஸ் கோடை காப்பி பண்ணி இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணுங்க. வந்துட்டுமா, உள்ளுக்குள்ள வந்துட்டுமா, எஸ். இதை நீங்க சேவ் பண்ணுங்க. எப்படி சேவ் பண்றது, எஸ்கேப் WQ போட்டு சேவ் பண்ணிடுங்க. டன். அண்ட் அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ போயிட்டு நீங்க ஜென்கின்ஸ்ல அந்த ஜாப் ரன் பண்ணீங்கன்னா ஆட்டோ டெப்ளாய்மெண்ட் நடக்குமான்னா நடக்கும். ஆனா டாம்கேட்ல ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க, என்னடான்னா கிரான் ஜாப் ஒன்று செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு இந்த ரெகுலர் இன்டர்வல்ல மட்டும்தான் அந்த ஜாப் ரன் ஆக முடியும் டாம்கேட் மூலியமான்ட்டு. அதை நம்ம டிசேபிள் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம், அந்த கிரான் ஜாபை டிசேபிள் பண்ண போறோம். எப்படி டிசேபிள் பண்ண போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா CD டபுள் கொடுத்து வெளியே வந்துடுங்க. வெப் ஆப்ஸ்குள்ள போயிடுங்க. இதுக்குள்ள மேனேஜர் அண்ட் தென் மெட்டா NF. இதுல போய் பாத்தீங்கன்னா we have something called context.xml அப்படின்னு ஒன்று இருக்கும். இதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா கிரான் ஜாப் ஒன்று செட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க, ஒரு டைமிங் ஒன்று இருக்கா. இதை நீங்க டிசேபிள் பண்ணாத போயிட்டீங்கன்னா நீங்க போயிட்டு ஈவந்தோ ஜென்கின்ஸ்ல போய் ஜாப் ரன் பண்ணீங்கன்னா டாம்கேட் கால் ஆகும், ஆனா டெப்ளாய்மெண்ட் நடக்காது. இந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். So that we are going to disable this one. எப்படி டிசேபிள் பண்றது அப்படின்னா லெஸ் தென் சிம்பிள் போட்டு எஸ்
ஸோ இப்போ அந்த 2 லைன் நம்ம என்ன பண்ணிட்டோம், டிசேபிள் பண்ணியாச்சு. எஸ்கேப் கோலன் WQன்னு சொல்லி போட்டு இப்போ டாம் கேட்ல நம்ம கான்ஃபிகரேஷன் லெவல்ல சேஞ்சஸ் பண்ணிருக்கிறோமா? எஸ் ஆர் நோ? டாம் கேட்ல கான்ஃபிகரேஷன் லெவல் சேஞ்சஸ் பண்ணிருக்கிறோமா? அப்போ ஆப்வியஸ்லி நம்ம என்ன பண்ணணும், டாம் கேட்டை ரீஸ்டார்ட் பண்ணணும். வெரி குட். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா டாம் கேட்டை ரீஸ்டார்ட் பண்ண போறோம். அப்போ ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டபிள் செல் ஸ்கிரிப்ட் எல்லாமே எங்க இருக்கும், எந்த டைரக்டரிக்குள்ள இருக்கும்? டாம் கேட்ல பின்ல இருக்கும். கரெக்டா? ஸோ இப்போ ரீஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம முதல்ல ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும். கரெக்டா? ஸோ அதில் இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷடவுன் அண்ட் ஸ்டார்ட்னு சொல்லி சொல்றான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், ஷடவுன் பண்ண போறோம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்டார்ட் பண்ண போறோம். முடிஞ்சுதா? இப்போ போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணா நமக்கு வந்துடும், இல்லை நான் சொல்லலை. அண்ட் இதுல போய் பாருங்க, டாம் கேட்குள்ள இது பாட்டுக்கு ரன்னிங்ல தான் இருக்கு வித்தவுட் எனி ப்ராப்ளம். ஆனால் இதுக்கு மேல என்ன அப்ளிகேஷன் நம்ம டெப்ளாய் பண்ணணும், சாம்பிள். ரைட், இப்போ பாருங்க 404 நாட் ஃபவுண்டுன்னு வருதா. பட் இப்போ ஜென்கின்ஸ்ல போயிட்டு ஒரு ஜாப் நான் ரன் பண்ணா இந்த பர்டிகுலர் டாம் கேட் நமக்கு கால் ஆகி அந்த அப்ராப்ரியேட் சாம்பிள் டாட் வார் ஃபைலை ட்ரிகர் பண்ணி நமக்கு இந்த சர்வருக்கு மேல டெப்ளாய் பண்ணி கொடுக்கணும். அப்போ நம்ம போயிட்டு ஜாப் ரன் பண்ணி பார்க்கலாமா? ரெடியா எல்லாரும்? ஜாப் ரன் பண்ணி பார்க்கலாமா? ஜாப் ரன் பண்ணா ஆட்டோ டெப்ளாய்மெண்ட் நடக்குதா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் எத்தனை வாட்டி ரன் ஆயிருக்கு பாருங்க. இந்த டாம் கேட்டு ஆட்டோ டெப்ளாய்மெண்ட் ஜாப் ஒரு வாட்டி தான் ரன் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் செகண்ட் டைம் ரன் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ பாருங்க, செகண்ட் டைம் நமக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு, ரன் ஆயிடுச்சு சக்சஸ்ஃபுல்லி. ஸோ ரன் ஆனது வந்து சக்சஸா இல்லையான்றது நம்ம இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா அந்த பூனை இங்க வருதா பாருங்க, வந்துருச்சா? அப்போ ஆட்டோ டெப்ளாய்மெண்ட் நடக்குதா? சோர்ஸ் கோட் வாட் எவர் தேர் வித் தட் பர்டிகுலர் சாம்பிள் டாட் வார் ஃபைல் இருந்தது அப்படியே நமக்கு அப்ளிகேஷன் வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சேம் சர்வர்ல ஜென்கின்ஸ் செட்டப் பண்ணோம், டாம் கேட் செட்டப் பண்ணோம், ஜென்கின்ஸையும் டாம் கேட்டையும் இன்டெகிரேட் பண்ணோம், கிரெடென்ஷியல்ஸ் மூலியமா இன்டெகிரேட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஜென்கின்ஸ்ல இருந்து ஒரு ஜாப் நம்ம ரன் பண்ணா டாம் கேட் போயிட்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த சோர்ஸ் கோடை ட்ரிகர் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு நமக்கு டெப்ளாய்மெண்ட் பண்ணுதுன்ற விஷயத்த நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. கரெக்டா? இதை நீங்க செஞ்சு பார்த்துருவீங்களா? ஜென்கின்ஸ் எப்படி கேட்பான் தெரியுமா? ஜென்கின்ஸ் ஒன்லி வந்து கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் மட்டும் தான் பண்ணுமா, இல்ல கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட் கூட பண்ணுமான்னு சொல்லி கேட்பாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட் ஆல்சோ. இட் பெர்ஃபார்ம்ஸ் போத். ஓகேவா? அண்ட் மெயின்லி வி யூஸ் ஃபார் தி இன்டெகிரேஷன் தான். ஓகே, டெப்ளாய்மெண்ட்டும் நம்ம பண்ணலாம் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. சரியா? சரி, இப்போ இதே டிப்ளாய்மெண்ட் வந்து இன்னொரு ஸ்லேவ் சர்வர்ல நோட்ல வந்து நம்ம பண்ணணும்னா அது எங்க சார் கான்ஃபிகர்? யா, பாசிபிள். ஸ்லேவை கனெக்ட் பண்ண போறோம். ஓகே, மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் நீங்க பண்ணீங்க இல்லையா, அதே போல மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் நீங்க கனெக்ட் பண்ண போறீங்க. அண்ட் டாம் கேட்ட இங்க மாஸ்டர்ல இருந்தே நம்ம என்ன பண்ணலாம்னா we can execute that job that will reflect over that workspace. அது பண்ணலாம், ஈஸி. ட்ரை பண்ணி பாருங்களேன். நல்ல லாஜிக். நேற்று நான் மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸ்லேவ்ல நம்ம எப்படி டெப்ளாய் பண்றதுன்றது தான் கேட்குறாங்க. அதை நம்ம பண்ணலாம், கொஞ்சம் யோசனை பண்ணோம்னா ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். யோசனை பண்ணி பாருங்க எப்படி பண்றதுன்னு. இப்போ ஜஸ்ட் வந்து we are going to take a 6 minutes break. 11:10க்கு நம்ம மறுபடியும் வரோம். we are going to see about என்ன பார்க்க போறோம்னா யூசர் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் பிளகின்ஸ், ஒரு 3 பிளகின்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். இதுக்கு வந்து ஹார்ட்லி டேக்ஸ் ஒரு 30 to 40 minutes டைம். ஓகே, அதனால வந்து நான் என்ன பண்றேன் 11:10 வரைக்கும் ஒரு சின்ன குட்டி கமர்ஷியல் பிரேக் எடுக்கிறேன். ஓகேவா? யா, ஓகே.
வெல்கம் பேக் ஆல். கேக்குதாப்பா? கேக்குது ஜி. இந்த ஆட்டோ டெப்ளாய்மெண்ட் மட்டும் லைட்டா கொஞ்சம் அப்படி காம்ப்ளிகேட்டா இருக்க மாதிரி தெரியும். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, ரொம்ப சிம்பிளா வந்துடும். ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேஷன் எல்லாம் எதுவுமே கிடையாது. இதையும் நீங்க செஞ்சுட்டீங்கன்னா நீங்க வந்து டெப்ளாயரா மாறிட்டீங்க. ஏற்கனவே நீங்க டெவலப்பரா மாறியாச்சு, இன்னைக்கு டெப்ளாயரா மாறியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு பரிணாமங்கள்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஐடி இண்டஸ்ட்ரி மொத்தமா நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம். சரியா? அதுக்கப்புறம் எல்லாருமே நம்ம கிட்ட தான் வந்து நிக்கணும், நம்ம பெஞ்சு பக்கத்துல தான் வந்து உட்காரணும். எதுனாலும் நம்ம அப்பாயின்மெண்ட் கொடுத்து தான் அவங்க கிட்ட பேசுற மாதிரி ஆயிடும். ரைட்டா? அப்படியெல்லாம் நீங்க ஒரு யூகத்தை கிரியேட் பண்ணிடுங்க. யூசர் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ண போறோம்? யூசர் மேனேஜ்மெண்ட். எதுக்காக நம்ம யூசர் மேனேஜ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற விஷயத்த ஏடபிள்யூஎஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க ஏற்கனவே. ஏடபிள்யூஎஸ்ல ரூட் யூசர் அப்படின்ற யூசர் உங்களுக்கு தெரியுமா? ரூட் யூசர் யாரு? அக்கவுண்ட் ஓனர். ஓனர் தான். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய அக்கவுண்ட் ஓனர் வந்து ரூட் யூசர். அக்கவுண்ட் ஓனர் தான் ரூட் யூசர். வெரி குட், வெரி குட். ஓகே. Who has complete privilege or limited privilege? AWS console. Complete privilege. Complete privilege. ஆமா, full privilege இருக்கும் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம AWS கன்சோல்ல இருக்கக்கூடிய எந்த சர்வீஸ்ல எது வேணாலுமே நம்மளால போயிட்டு செய்ய முடியும். இப்போ 200+ சர்வீஸ்ல ரீட், ரைட், எக்ஸிக்யூட் எதுனாலும் நம்ம பண்ண முடியுமா? இது ரூட் யூசர். இந்த ரூட் யூசர் ப்ரிவிலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி இதை கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கும்போது மேனேஜர் குட் ஹேவ் இட். எஸ் ஆர் நோ? மேனேஜர் கிட்ட மட்டும்தான் இருக்கும். அந்த மேனேஜர் கீழே ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த 10 பேர்ல 2 பேர்த்துக்கு வந்து EC2 பற்றி நாலேஜ் இருக்கும், ஒரு 2 பேர்த்துக்கு IAM நாலேஜ் இருக்கும், ஒரு 2 பேர்த்துக்கு S3 நாலேஜ் இருக்கும், ஒரு 2 பேர்த்துக்கு VPC நாலேஜ் இருக்கும், ஒரு 2 பேர் 2ஆம் கட்டானா இருப்பானுங்க. இதுவும் இருக்காது அதுவும் இருக்காது, ஜென்ரல் பர்பஸ்ல சுத்திட்டு இருப்பானுங்க. ரைட்டா? அந்த மாதிரிலாம் போட தேவையில்ல. நம்ம இந்த அது ஒரு காமெடி அப்படி உள்ள வச்சது. ரைட், நம்ம என்ன போட்டலாம்டா, ஒரு RDS போட்டலாம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கில் செட் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. இப்போ மேனேஜர் என்ன பண்றாரு, EC2 நாலேஜ் இருக்கக்கூடிய கோவிந்தசாமிக்கும் முனுசாமிக்கும் என்ன பண்றாரு, கம்ப்ளீட் ப்ரிவிலேஜ் இருக்கக்கூடிய ரூட் யூசர் எடுத்து போய் கொடுக்குறாரு. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க இருக்கிறதெல்லாம் delete பண்ணிட்டு வந்துருவாங்க சார். EC2 முறைப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க. ரகு அதெல்லாம் பண்ணிடுவாங்க. ஆனா அதுக்கப்புறமேல என்ன பண்ணுவான், பக்கத்துல இருக்கக்கூடிய கொலாப்ஸ் பண்ண சொல்லிட்டு IAMல போயிட்டு ஒரு ரோலை டெலீட் பண்ணி விட்டுருவான். S3ல இருக்கக்கூடிய பக்கெட்ல இருக்கக்கூடிய IAM ரோலை டெலீட் பண்ணா போறோம். EC2ல இருக்கிற ப்ரொடக்ஷன் சர்வர் அதாவது கை வச்சா EC2 சர்வரை அவன் டச் பண்ண மாட்டான். ஏன்னா இஸ் பிலாங்ஸ் டு சர்வர் இன்ஜினியரிங் டீம். அதை சேஃப்டியா பார்த்துப்பான். மற்ற டீம்ல இருக்கிறதெல்லாம் கொலாப்ஸ் பண்ணி விட்டுருவான் முன்விரோதம் காரணமா. என்னாவும் டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடுமா? அப்ப அந்த காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணுவோம், AWSல IAM யூசர் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தோமா. இந்த IAM யூசர் என்ன பண்ணும், இது எது மூலமா உருவாக்குவாங்க, ரெஸ்ட்ரிக்டட் URL மூலமா ஒரு மேனேஜர் வந்து கிரியேட் பண்ணி ரூட் யூசர் தான் பேஸ். ரூட் யூசர் மூலமா நம்ம என்ன பண்ணுவோம், சொல்லு தலைவா, லென்த்தா போயிட்டு இருக்காப்ல. எஸ் சார். இல்ல லென்த்தா போல சொல்லுப்பா. ஏதோ சார் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் URL ஒரு மேனேஜரியல் பொசிஷன்ல இருக்கிறவங்க ஒருத்தன் கிரியேட் பண்ணி அது கீழே நம்மளுக்கு வந்து பர்மிஷன் IAM பர்மிஷன் ஆட் பண்ணிருப்பாங்க. அசோசியேட் லெவலுக்கு இந்த பர்மிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்ட்ரிக்டட் URL, அதான் அது இது கூட சொன்னாங்களே ARN ஒரு URL மாதிரி இருக்கும், அதை நம்மளுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அது மூலமா நம்ம லாகின் பண்ணுவோம். வெரி குட், வெரி குட். ஸோ ரூட் யூசர் அப்படின்ற மேனேஜர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த டீம்ல இருக்கக்கூடியவங்களுடைய ஸ்கில் செட்டை பொறுத்து, எதை பொறுத்து, ஸ்கில்லை பொறுத்து, நம்பர் ஆஃப் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு தெரியுமா, இதை 2 கிரைட்டீரியாவையும் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாருன்னா, இப்போ EC2ல இந்த கோவிந்தசாமி வந்து ஜாயின் பண்ணி 2 மாசம் தான் ஆகுது. டீம்ல ஜாயின் பண்ணி 2 மாசம் தான் ஆகுது. 2 மாசம் ஆகிற கோவிந்தசாமிக்கு நம்ம என்ன பண்ணுவோம், EC2னுடைய கம்ப்ளீட் ப்ரிவிலேஜ் கொடுக்குமா, இல்லைன்னா ரீட் ஒன்லி ப்ரிவிலேஜ் கொடுக்குமா? ரீட் ஒன்லி. முனுசாமி ஜாயின் பண்ணி 3 வருஷம் ஆகுது. அவனுக்கு என்ன ப்ரிவிலேஜ் கொடுக்கலாம், ஃபுல் ஆக்சஸ் அவனுக்கு கூட தர மாட்டேன் நான். ஏன்னா ரீட் அண்ட் ரைட் மட்டும் தான் கொடுப்பேன். எக்ஸிக்யூட் கொடுத்தா டெர்மினேட் பண்ணி விட்டுருவான் சர்வரை. அண்ட் கந்தசாமிக்கு நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, கந்தசாமி ஜாயின் பண்ணி 7 வருஷம் ஆகுது. இந்த 7 இயர்ஸ் ஜாயின் பண்ண கந்தசாமிக்கு நம்ம என்ன கொடுக்கலாம், ஃபுல் ஆக்சஸ் கொடுக்கலாமா? கொடுக்கலாமா? இப்போ புரியுதா? டெசிக்னேஷனை பேஸ் பண்ணியும் கொடுக்குறோம், நம்பர் ஆஃப் இயர்ஸ்
எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், ப்ரிவிலேஜை செட் பண்ணி நம்ம என்ன பண்றோம், ரூட் யூசர் மூலமா ஐஏஎம் யூசரை கிரியேட் பண்றோம். ஸோ ஐஏஎம் யூசர் வந்து ஃபுல் ப்ரிவிலேஜ்டு ஆக்சஸா இல்லைன்னா லிமிட்டடா? லிமிட்டடு ஆக்சஸ், ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ், டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஸ்கில் அண்ட் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இதை பொறுத்து நம்ம என்ன பண்றோம், இதை நம்ம செட் பண்ணி கொடுக்குறோம். என்னப்பா எதுக்காகப்பா, வாட் இஸ் த எண்ட் கோல், வை, என்ன ரீசனுக்காக இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்? மெனக்கெட்டு பண்றோமா இல்லைன்னா இதெல்லாம் நெசசரியா? நெசசரி. எதுக்காக? நம்ம பசங்களை பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும். இவங்களை சாதாரணமா விட்டாலே எல்லாத்தையும் கொலாஸ் பண்ணிடுவானுங்க. அண்ட் ஃபுல் ப்ரிவிலேஜ் விட்டோம்னா மொத்தமா கொலாஸ் பண்ணி விட்டுருவாங்கன்ற ஒரே காரணத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, செக்யூரிட்டி பிரீச்சஸை அவாய்ட் பண்றதுக்காண்டி என்ன பண்றாங்க, they are keeping restricted access for the employees. Okay, and என்னென்ன கிரைட்டீரியால பண்றாங்க? ஸ்கில், எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளவுதான். ரைட்டா? இது இன் ஜெனரல் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது வந்து AWS ஓடது. இது AWS ஓட கன்சோல் ஆக்சஸ். இது என்ன? AWS ஓட கன்சோல் ஆக்சஸ்க்கு நம்ம செட் பண்ணக்கூடிய செக்யூரிட்டி பாலிசி. எப்படி கேட்பாங்க? செக்யூரிட்டி பாலிசி அப்படின்னு சொல்லி கேட்பான். கேட்டா நீங்க என்ன சொல்லணும், இதை நீங்க தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். சரியா? தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். நம்ம ரகு சொன்னப்பல அமேசான் ரிசோர்ஸ் நேம் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த அமேசான் ரிசோர்ஸ் நேம்லாம் சொன்னீங்கன்னா பிடிச்சி உட்கார வச்சுட்டு வாட் இஸ் மீன் பை அமேசான் ரிசோர்ஸ் நேம் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிடுவோம். சத்தியமா நமக்கு அவ்வளோ சொல்ல தெரியாது இல்லையா? என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் பத்தி பேச தெரியுமா நமக்கு? அப்ப பேச தெரியாத ஒரு விஷயத்துல நம்மளே போய் தலையை விட்டுட்டு மாட்டிக்கூடாது. ரைட்டா? அந்த அளவுக்கு வந்து நாசுக்கா நம்ம என்ன பண்ணணும், நமக்கே தெரிஞ்ச விஷயத்த மட்டும் பேசிட்டு எஸ்கேப் ஆயிட்டு வந்துகிட்டே இருக்கணும். And now we are going to see the same security policy inside Jenkins. எங்க பார்க்க போறோம்? ஜென்கின்ஸ்ல. ஜென்கின்ஸ்ல நம்ம பார்க்க போற இந்த செக்யூரிட்டி பாலிசி என்னடான்னா, செக்யூரிட்டி பாலிசி என்ன இருக்குன்றத போய் பார்க்க போறோம். இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஜென்கின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அட்மின் கன்சோலா நார்மல் கன்சோலாப்பா? அட்மின் கன்சோல். அட்மின் கன்சோல். ஓகேவா? அட்மின் கன்சோலான்றதை நம்ம ஊர்ஜினப்படுத்த போறோம். கன்சோலுக்குள்ள போயிட்டு ஒரு இடத்துல உங்களுக்கு நான் காட்டுவேன். அந்த பிளகின் சொல்லும் உங்களுக்கு இது அட்மின் கன்சோலா இல்ல நார்மல் கன்சோலா அப்படின்ட்டு. ஸோ ஜென்கின்ஸுடைய அட்மின் கன்சோல் ஆக்சஸை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டெவாப்ஸோட ப்ராஜெக்ட்குள்ள வந்துடுறோம். டெவாப்ஸோட ப்ராஜெக்ட்ல ஒரு அவுட் ஆஃப் வந்து ஒரு 50 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். 10 பேர் வந்து சோர்ஸ் கோடை மெயின்டைன் பண்றான் கிட்ல. ஓகே, ஒரு 10 பேர் என்ன பண்ணிட்டு இருக்கான், ஆன்சிபிள்ல போயிட்டு கான்ஃபிகரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கான். ஓகே, ஒரு 5 பேர் என்ன பண்ணிட்டு இருக்கான், இன்டகிரேஷன்ல இருக்கான். கண்டினியூ இல்லை 10 பேர் போடலாம், இதை மட்டும் நம்ம தாழ்த்தி பேசணும். ரைட்டா? இன்டகிரேஷன்ல இருக்கான் ஜென்கின்ஸ்ல. அண்ட் ஒரு 10 பேர் என்ன பண்ணிட்டு இருக்கான், போயிட்டு டெப்ளாய்மெண்ட்ல இருக்கான், டாக்கர் வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கான். ஒரு 10 பேர் வேணாம் இதெல்லாம் வேணாம். ஒரு 5 பேர் நம்ம என்ன பண்ணலாம், மானிட்டரிங்ல ஸ்ப்ளங்க்ல உட்காந்துட்டு இருக்கான். ஓகே, ஒரு 5 பேர் என்ன பண்ணிட்டு இருக்கான், அந்த பக்கமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ரைட்டா? அவனை நம்ம என்ன பண்ணலாம், ஜென்ரல் பர்பஸ்ல போட்டு விடலாம். எதில் என்ன பண்றது, இவங்க எல்லாரையும் மேய்க்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஆளு அப்படின்னு போட்டுக்கலாம். ரைட், இந்த கேஸ்ல மேனேஜ்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம அப்படி பேசிக்கலாமே. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா, இவனை தூக்கின்னு போயிட்டு சோனார் கியூப்ல குவாலிட்டியை மட்டும் செக் பண்ணக்கூடிய வேலையை பண்ணக்கூடியவன். ஸோ இப்படி போயிட்டு இருக்கானுங்களா. அண்ட் அது போக இந்த 50 நான் வந்து 60 மாத்திடுறேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள் யார் சொல்லுங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணக்கூடிய டெராஃபார்ம் இல்லையா. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஓகே, இப்போ டெராஃபார்ம் அப்படின்னா டெஃபினெட்லி வந்து டெராஃபார்ம்ல வேலை செய்யக்கூடிய அந்த 10 பேர்த்துக்கு என்ன நாலேஜ் இருக்கும், என்விரான்மெண்ட்டை பில்ட் பண்ணக்கூடிய நாலேஜ் இருக்கும். என்ன நாலேஜ் இருக்கும், என்விரான்மெண்ட்டை பில்ட் பண்ணக்கூடிய நாலேஜ் இருக்கும். கிட்ல இருக்க இவங்களுக்கு சோர்ஸ் கோடை மேனேஜ் பண்ணக்கூடிய நாலேஜ் இருக்கும். ஆன்சிபிள் கான்ஃபிகரேஷனை மேனேஜ் பண்ணுவாங்க. ஜென்கின்ஸ்ல இன்டகிரேஷன் பண்ணுவான் பிளகின்ஸ் மூலியமா. டாக்கர் டெப்ளாய்மெண்ட், ஸ்ப்ளங்க் மானிட்டரிங், சோனார் கியூப், சோர்ஸ் கோடு வேலிடேஷன், குவாலிட்டி செக், இதெல்லாம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ எல்லாருக்குமே ஸ்கில் செட் வந்து சேமா இருக்குமா, டிஃப்ரெண்டா இருக்குமா சொல்லுங்க? டிஃப்ரெண்டா இருக்கும். நம்பர் 1. இப்போ நான் ஒரு நார்மல் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் பத்தி நான் சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா டெவலப்பர்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருப்பாங்களா, டெஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருப்பாங்களா, டெப்ளாயர் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருப்பாங்களா, மானிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருப்பாங்களா, இப்படி நிறைய கேட்டகரிஸ்லாம் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். ரைட்டா? இப்போ டெவலப்பர் அப்படின்ற ஒரு ஆளுக்கு, மோகன் அப்படின்ற டெவலப்பருக்கு, ஓகே, நான் போயிட்டு ஜென்கின்ஸுடைய அட்மின் கன்சோல் ப்ரிவிலேஜ் மொத்தமா கொடுத்துட்றேன். என்ன நடக்கும்,
இந்த பர்டிகுலர் பைப்லைன் ப்ராஜெக்ட்ல நாட் ஓன்லி டெவலப்மெண்ட் ஜாப் ரன்னிங், எல்லா ஜாபுமே ரன் ஆயிட்டு இருக்கு இல்லையா? டெவலப்மெண்ட் ஜாபும் ரன் ஆயிட்டு இருக்கு, டெப்ளாய் ஜாபும் ரன் ஆயிட்டு இருக்கு, பில்டு ஜாபும் ரன் ஆயிட்டு இருக்கு, டெஸ்ட் ஜாபும் ரன் ஆயிட்டு இருக்கு, மானிட்டரிங் ஜாபும் ரன் ஆயிட்டு இருக்கு. எவ்ரிதிங் இஸ் ரன்னிங் அண்டர் ஒன் சிங்கிள் பைப்லைன். எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? இப்போ இந்த டெவலப்பர் மோகனுக்கு நீ போயிட்டு அட்மின் கன்சோல் ஆக்சஸ் பண்ணுப்பா அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய டெவலப்மெண்ட் ஜாப்பை மட்டும் நான் ப்ராப்பரா பார்த்துக்கிட்டு மற்ற ஜாப்ஸ் எல்லாம் டெலீட் பண்றேன் நான். கரெக்டா இல்லையா? அப்போ டெஸ்ட் இருக்கு. டெஸ்டர் யாரு? இந்த இடத்துல நம்ம ரகுன்னு போட்டுக்கலாம். என்ன ரகு, ரெடியா? ஜாயின் பண்ணிடுறியா கூட? ஸோ ரகு, ஸோ ரகு வந்து டெஸ்டர் அப்படின்னா ரகு போயிட்டு டெஸ்டிங் ஜாப் மட்டும் பார்க்காம டெஸ்ட் ஜாப் எக்கேடனா கெட்டு போட்டோம், அதை பத்தி நமக்கு கவலையே கிடையாது. பக்கத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான், இப்படிதான் நம்ம ஆளுங்களாம் எப்பயுமே பக்கத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி போய் பார்த்துட்டு இருப்போம். அங்க ஏதாவது வந்து குளறுபடி நடந்தா அந்த குளறுபடிக்கு காரணமே நம்மளா தான் இருக்கும். ஏன்னா நம்ம தான் முன்னாடி நைட்டு முடிச்சு விட்டோம் அந்த கதையை. ஸோ ஏதோ போயிட்டு கமாண்டை மாற்றி விட்டோம், அது தெரியாம அவன் வந்து வெள்ளந்தியா மறுநாள் காலைல வந்து பைப் லைனை ரன் பண்றான். எங்கிருந்து ரன் ஆகும்? ஆகல. இதெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் யாரு? ரகு. ஸோ ரகுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அப்போ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்? டெஸ்டிங் ஜாபை மட்டும் ஆக்சஸ் பண்ற ப்ரிவிலேஜ் கொடுத்துருந்தோமா? ஏன்னா ரகுனுடைய கேரக்டர் நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ டெஸ்ட் ஜாப் மட்டும் ரகு ஆக்சஸ் பண்ணணும். அண்ட் மோகனுக்கும் என்ன ஜாப் மட்டும் ஆக்சஸ் பண்ற ப்ரிவிலேஜ் கொடுக்கணும்? டெவ் ஜாப் ஆக்சஸ் பண்ற ப்ரிவிலேஜ் மட்டும் கொடுக்கணும். அண்ட் இந்த இடத்துல வேற யாராவது ஒரு பேர் சொல்லுங்க பார்க்கலாம், முக்கியமான பேரு. இது வந்து எடுக்கிறேன். சுரேஷ் டெவலப்பர், அஜய் அவன் டெவலப் பண்றாங்க. யாரா நம்மளுக்கு சிக்கலையே? சரி, எப்பவும் போல கோவிந்தசாமியை போட்டுக்கோங்க. நம்ம தலைவன் பேரே போட்டுக்கலாம். கார்த்திக் வந்து டெப்ளாயர். ஸோ டெப்ளாயருக்கு நம்ம என்ன கொடுக்கலாம்? டெப்ளாய் ஜாபே போட்டு கொடுத்துடலாமா? அந்த ப்ரிவிலேஜ் மட்டும் இருக்க மாதிரி கொடுத்துடலாம். அண்ட் மானிட்டருக்கு என்னப்பா டானா அஜித் போடுங்க சார். मेरे जीवानो मुझे के डानो हमसे यारा டான் 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 போட்டு விடலாம். விடுங்க. மானிட்டர் ஜாப். ஸோ மானிட்டர் ஜாபை நம்ம டான் பார்க்குற மாதிரி பண்ணி விட்டுலாம். அப்போ எல்லாருக்கும் நம்ம என்ன பண்றோம்? அப்ராப்ரியேட்டா நம்ம ரைட்ஸை செட் பண்ணி கொடுக்குறோம். எது மூலியமா பண்ண முடியும் அப்படின்னா ஜென்கின்ஸ்னுடைய அட்மின் கன்சோல் மூலியமா தான் நம்ம கிரியேட் பண்ண முடியும். கரெக்டா? ரூட் யூசர் மூலியமா நம்ம பண்ணோம் இல்லையா ஏடபிள்யூஎஸ்ல? அதே மாதிரி டெவாப்ஸ்ல நம்ம அட்மின் கன்சோல், ஜென்கின்ஸோட அட்மின் கன்சோல் மூலியமா நம்ம இதை பண்ண போறோம். செஞ்சிடலாமா? அப்போ அப்ராப்ரியேட்டா நம்ம இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருடைய ஸ்கில் செட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து நம்ம கன்சோலோட ஆக்சஸ் நம்ம செட் பண்றதுனால வாட் வி கேன் டூ, வாட் வி கேன் ரெஸ்ட்ரிக்ட், வாட் வி கேன் அவாய்ட் அப்படின்னா ஃபைனலி செக்யூரிட்டி. ஆமா, ரிஸ்கை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ரகு வச்சுக்கிட்டு கரெக்டா நம்ம வந்து வேலையை வாங்கிக்கிட்டு அந்த வேலையை மட்டும் வாங்கிட்டு ரகு நீ போயிட்டு வர ரகு, இந்த கேப் புக் பண்ணிட்டேன் நீ ஏறிக்க வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுலாம். கரெக்டா இல்லையா? என்ன ரகு வேலை முடிஞ்சுன்னா வீட்டுக்கு கிளம்பிடுப்பா. இல்லடானா உன்னைய விட்டா நீ என்ன பண்ணுவ? அடுத்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஜாப் எல்லாத்தையும் போயிட்டு கொலாப்ஸ் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லி நான் சும்மா சொல்றேன். நான் ரகு அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. தன்னுடைய ஜாபையும் வந்து சரிவர பார்த்து பார்ப்பல. ரைட், ரிஸ்கை நம்ம அவாய்ட் பண்றோம். இப்போ ஒரே ஒரு புது வார்த்தை ஒன்று நான் கொண்டு வரேன். இதை நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா கூகுளில் போயிட்டு தேடி பார்க்க போறீங்க. தேடி பார்த்து அதை கண்டுபிடிக்க போறீங்க. ஃபெயிலியர் மோட் அண்ட் எஃபெக்டிவ் அனாலிசிஸ். என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? ஃபெயிலியர் மோட் அண்ட் எஃபெக்டிவ் அனாலிசிஸ். ஓகே, இந்த வார்த்தை நீங்க FMEA அப்படின்னுவாங்க, ஃபெயிலியர் மோட் அண்ட் எஃபெக்டிவ் அனாலிசிஸ். இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெஸ்ட்ரிக்டட் ப்ரிவிலேஜை எம்ப்ளாயிஸ்க்கு நம்ம செட் பண்ணி கொடுப்போம். ஓகே, எந்த ஒரு இடத்துல நீங்க போயிட்டு வேலை செய்யற மாதிரி இருந்தாலும் அந்த இடத்துல என்ன ரிஸ்க் இருக்குதுன்றதை நீங்க முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அந்த ரிஸ்க் ஒரு வேலை வந்துதுறான்னா அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்றது அப்படின்ற அந்த மிட்டிகேஷன் பிளானையும் நம்ம போட்டு வச்சிருக்கணும். புரியுதா நான் சொல்றது? அதுக்கு பேர் தான் ஃபெயிலியர் மோட் அண்ட் எஃபெக்டிவ் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரூட் காஸ் அனாலிசிஸ். புரியுதா? ரூட் காஸும் கண்டுபிடிக்கணும், அண்ட் தென் அது வந்தாலுமே ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த ரெசல்யூஷன் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கணும். ஓகேவா? டன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு வந்து இது எப்படி கொஸ்டினா கேட்பாங்கடான்னா வாட் இஸ் த செக்யூரிட்டி பாலிசி அவைலபிள் வித் ஜென்கின்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பான். என்ன கேட்பான்? செக்யூரிட்டி பாலிசி அவைலபிள் வித் ஜென்கின்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டா அந்த நேரத்தில் போயிட்டு நீங்க தயங்கக்கூடாது.
யூசர் மேனேஜ்மெண்ட் இஸ் நத்திங் பட் செக்யூரிட்டி பாலிசி. அதை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போறோம்னா, இப்போ டெவலப்பர் மோகனுக்கும் ரகுக்கும் நான் என்ன பண்ண போறேன், ரெஸ்ட்ரிக்டட் ப்ரிவிலேஜை நான் செட் பண்ண போறேன். So Mohan can only handle development relevant jobs. Raghu can handle only test relevant jobs. இதை நம்ம எப்படி செட் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாமா? ரைட். See, இதுக்காக என்ன சொல்றான்னா, நீங்க போயிட்டு முதல்ல உங்களோட கன்சோலை போயிட்டு செக் பண்ணி பாருங்கன்றான். இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாமே. கன்சோலை போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். மேனேஜ் ஜென்கின்ஸ் எங்க போறேன்? மேனேஜ் ஜென்கின்ஸ்குள்ள போறேன். கான்ஃபிகர் குளோபல் செக்யூரிட்டின்னு சொல்லியிருக்கு தெரியுமா? இதுக்குள்ள போங்களேன். ஜஸ்ட் ஃபார் தி வெரிஃபிகேஷன் பர்பஸ் நம்மளோட கன்சோல் இப்போ கரண்டா அட்மின் கன்சோலா இல்லை நார்மல் கன்சோலான்னு சொல்லி பார்க்கறதுக்காண்டி ஒரு வெரிஃபிகேஷனுக்காண்டி நான் இதுக்குள்ள நான் போறேன். மேனேஜ் ஜென்கின்ஸ் கான்ஃபிகர் குளோபல் செக்யூரிட்டியில் போய் பார்த்தீங்கன்னா ஆத்தரைசேஷன் அந்த இடத்துல 1 2 3 4 5 இருக்கா பிளகின்ஸ். இதுல எந்த பிளகின் வந்து டிக் ஆயிருக்கு? Logged in users can do anything. அப்படின்னா அர்த்தம் admin. புரியுதா? admin. இப்போ currently we are a admin user. So admin user-ஐ நான் எடுத்துட்டு போயிட்டு மோகனுக்கோ ரகுக்கோ கொடுக்க கூடாதுன்றதான் நம்மளுடைய விதி. கரெக்டா? இதுதான் நம்மளோட ஸ்கோப். கரெக்டா? அப்போ எப்படி நான் ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் கொண்டு வர போறேன்னா, இந்த இடத்துல புதுசா ஒரு பிளகின் நான் கொண்டு வரணும். அந்த பிளகினுக்கு பேரு ரோல் பேஸ்டு ஆத்தரைசேஷன் ஸ்ட்ராட்டஜி. ரோல் பேஸ்டு ஆத்தரைசேஷன் ஸ்ட்ராட்டஜி. அப்போ புதுசா இன்னொரு பிளகினை நீங்க கத்துக்க போறீங்க. ரோல் பேஸ்டு ஆத்தரைசேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஒரு பிளகினை நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ண போறோம். இதை பண்ணிட்டு பிற்பாடு நம்மளுடைய ஜென்கின்ஸ் அட்மின் கன்சோலை வச்சு ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸை மோகனுக்கும் ரகுக்கும் எப்படி கொடுக்க போறன்றதை நீங்க பார்க்க போறீங்க. ரைட்டா? Done. So as of now that is not available with us. Now we are going to install a new plugin called role based authorization strategy. ஒரு plugin இன்ஸ்டாலேஷன் பண்ணனும் அப்படினா எங்க போய்ட்டு எப்படி வரணும் அப்படினு உங்களுக்கு நல்லா தெரியும். சொல்லுங்க பார்க்கலாம். Manage Jenkins. Come on. Manage Jenkins. Manage plugins. Manage plugins. available குள்ள போயிடணும். அண்ட் அந்த பிளகினோட நேம் நான் என்ன சொன்னேன்? பாருங்க, ரோல் பேஸ்ட் ஆத்தரைசேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு இருக்கா, அதை சூஸ் பண்ணிட்டு இன்ஸ்டால் வித்தவுட் ரிஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி போடுறீங்க. இப்போ எந்த சினாரியோல நீங்க செக்யூரிட்டி லெவல்ல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது வரும்னா, ஸ்டெபிலிட்டி ஒரு சில டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம இருக்கும். ஸ்டெபிலிட்டின்றத விட செக்யூரிட்டி வயலேஷன்ஸ் ஓவரா இருக்கும். அவன் தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கே தெரியாம அவன் சிஸ்டத்தை ஆக்சஸ் பண்ணி அதுல இருக்க டேட்டாவெல்லாம் ஆட்டை போட்டு போயிடுவானுங்க. அப்போ அந்த நேரத்தில் செக்யூரிட்டி நம்ம டைட்டன் பண்ணணும் அப்படின்னா, தட் டைம் ஆஸ் அ டெவாப்ஸ் இன்ஜினியர் நீங்களாம் உள்ள போயிட்டு பாஸ் ஏடபிள்யூஎஸ்னா எப்படி பண்ணணும், டெவாப்ஸ்னா எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லாமா இல்லையா? ஸோ அப்போ செக்யூரிட்டிக்காகவே ஒருத்தன் உட்காந்துட்டு இருப்பான் அந்த இடத்துல. அங்கே போயிட்டு நீங்க வேற லெவல்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரியா? ரைட். ஸோ we done the installation of this particular plugins நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், மேனேஜ் ஜென்கின்ஸ்ல போயிட்டு மறுபடியும் இன்னொரு வாட்டி வெரிஃபிகேஷன் பண்ண போறோம். அந்த பிளக்கின் வந்துருச்சா இல்லையா அப்படின்றது எதுக்குள்ள போய் பார்க்கணும்? கான்ஃபிகர் குளோபல் செக்யூரிட்டிக்குள்ள போய் பாருங்க. அப்படியே கீழே வாங்க. ஆறாவதா நமக்கு ஏதாவது வந்திருக்கா பாருங்க பிளக்கின். அவ்வளவுதாங்க. இதை சூஸ் பண்ணிக்கிட்டு ரோல் பேஸ்ட் ஆத்தரைசேஷன் ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணிக்கிட்டு and we are going to click on apply and then save. Okay, right. What is our scope of the project? Mohan developer, Raghu testing. இவங்க ரெண்டு பேருக்கு தான் அவங்களோட appropriate project ரன் பண்ணக்கூடிய end to end டேக் கேர் பண்ணக்கூடிய அந்த தகுதியை மட்டும் நம்ம கொடுக்க போறோம் இல்லையா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா, மறுபடியும் நான் மேனேஜ் ஜென்கின்ஸ்குள்ளேயே போறேன். சரிங்களா? இதுக்குள்ள போயிட்டு 2 யூசர் நான் கிரியேட் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்? 2 யூசர் நான் கிரியேட் பண்ண போறேன். மேனேஜ் யூசர்ஸ்ல போயிட்டு, ஸோ மேனேஜ் யூசர்ஸ்ல போயிட்டு 2 யூசர் நான் கிரியேட் பண்ண போறேன். ஒரு யூசர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கரண்டா அட்மின் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதுல நம்ம கொடுக்கக்கூடாது, அதை யாருக்கும் ஷேரும் பண்ணக்கூடாது. ஸோ தட் we are going to create 2 users, one for Mohan, another one for Raghu. So user 1 அப்படின்னு ஒரு யூசர் கிரியேட் பண்ண
பாஸ்வேர்டு 1 2 3 4ன்னு வைக்கிறேன். 1 2 3 4 ஈஸியா இருக்கும் டைப் பண்றதுக்குன்றதுக்காக நீங்க இந்த மாதிரிலாம் வைக்காதீங்க. அண்ட் மோகனோட ஃபுல் நேமு மோகன் அண்ட் டெவலப்பர். இல்ல உனக்கும் பேர் வைக்கிறாரு. ஓகே, ஸோ யூசர் அப்படின்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ணிடுறோம். ரைட், அதே மாதிரி நம்ம ரகுக்காக ஒரு யூசரை கிரியேட் பண்ணி விட்டலாம். யூசர் 2 அப்படின்ட்டு பாஸ்வேர்டு ரகுக்கும் 1 2 3 4னே போட்டுக்கிட்டு 1 2 3 4னே போட்டுக்கிட்டு அண்ட் ரகு ஓகே, ரகு வலிமை டெஸ்டர் அப்படின்னு போட்டுக்கலாம். ரொம்ப வலிமையான ஆள். கிரியேட் யூசர் அண்ட் மெயில் ஐடி ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். ரகுக்கு கொடுத்தாச்சு. 2 யூசரை நம்ம கிரியேட் பண்ணிட்டோமா? யூசரை நம்ம என்ன பண்ணோம், டம்மியா கிரியேட் பண்ணிருக்கோமே தவிர அந்த யூசர் என்ன வேலையை செய்யணும்னு சொல்லி இது வரைக்கும் சொன்னோமா? ரோல் ஏதாவது நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்குமா? கொடுக்கல. ஸோ ரோலை செட் பண்ணிடலாமா? போயிட்டேன். புரியுதாப்பா? ஃபாலோ பண்றீங்களா என்ன? ஸோ அப்போ நேராக நம்ம என்ன பண்ண போறோம், கிந்தக்கு போத்து மேனேஜ் அண்ட் அசைன் ரோல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கா. மேனேஜ் அண்ட் அசைன் ரோல்ஸ் இதுக்குள்ள போயிடுங்க. எந்த அளவுக்கு இந்த டேப்லாம் நம்ம யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஜென்கின்ஸ் தெரியுதுன்னு அர்த்தம். ரைட்டா? இதுல எல்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நீங்க காட்டணும் இந்த உலகத்துக்கு. மேனேஜ் ரோல்ஸ்ன்னு சொல்லியிருக்கா, இதுக்குள்ள போயிடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் குளோபல் ரோல்ஸ்ல வந்து அட்மின் அப்படின்னு சொல்லியிருக்கு தெரியுமா? நத்திங் பட் அட்மின் இஸ் நத்திங் பட் கம்ப்ளீட் ப்ரிவிலேஜ் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் அட்மின் கன்சோலுடைய யூசர் நேம். அது நம்ம செட் பண்ணோம் தெரியுமா? அட்மின் 1 2 3. அது இந்த ப்ரிவிலேஜ் நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ தட் நான் என்ன பண்ண போறேன், எம்ப்ளாய்ஸ் மோகனும் ரகு யாரு? எம்ப்ளாய்ஸ் அப்படின்ற கேட்டகரி. கரெக்டா? குளோபலி. ஸோ அந்த எம்ப்ளாய்ஸ்ன்ற கேட்டகரியை நான் உருவாக்குறேன். இவங்க 2 பேர்த்துக்கும் நம்ம ஓவரால் ரீட் ரைட்ஸை மட்டும் கொடுக்க போறோம். ரைட்டா? ஏன்னா இவங்களுக்கு அதுக்கு மேலே கொண்டு கொடுத்தா மொத்தமாக கொலாப்ஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் ஓவராலா ஜாபை ரீட் பண்ணி பார்க்கலாம், ஜாபை ரீட் பண்ணி பார்க்கலாம், வியூ பண்ணி ரீட் பண்ணி பார்க்கலாம். தட்ஸ் இட். இந்த ரைட்ஸை மட்டும் நம்ம என்ன பண்றோம், குளோபலா நம்ம செட் பண்றோம். குளோபலா நம்ம செட் பண்றோம். அதுக்கப்புறமா கீழே வந்து பாத்தீங்கன்னா ஐட்டம் ரோல்ஸ் இஸ் நத்திங் பட் டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்ம செட் பண்ணக்கூடிய இதுன்னு அர்த்தம். டெவலப்மெண்ட் யூனிட், டெஸ்டிங் யூனிட், டெப்ளாய்மெண்ட் யூனிட்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்ம கொடுக்குற ரைட்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல டெவலப்பர் யாருப்பா? கரெக்டா சொல்லுவீங்க. ஸோ பேட்டர்ன் நான் என்ன பேட்டர்ன் செட் பண்ண போறேன்னா, இப்படி செட் பண்ணிட்டா என்ன அர்த்தம்னா, டெவ் கேஸ் சென்சிட்டிவ் டிஇவி டெவ்னு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய எல்லா ப்ராஜெக்டையுமே ஜாபையுமே மோகனுக்கு நீ கொடுத்துரு ரைட்ஸ்ன்னு அர்த்தம். அந்த பேட்டர்னை நம்ம செட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி. அண்ட் நம்ம ரகுக்கு என்ன கொடுக்கலாம்? டெஸ்டர். ரைட்? அவரு அப்போ டெஸ்ட்னு இருக்கிறது எல்லாமே ரகு ஹேண்டில் பண்ற மாதிரி நம்ம செட் பண்ணிடலாமா? இதுக்கு பேர் வந்து ஜஸ்ட் பேட்டர்ன் தான், வேற எதுவுமே கிடையாது. பெரிய டெக்னாலஜி எல்லாம் நம்ம இங்க பார்க்கல, ஜஸ்ட் பேட்டர்ன் செட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இப்போ டெவலப்மெண்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய மோகனுக்கு மோகனுடைய ஜாபை எண்ட் டு எண்ட் ஹேண்டில் பண்ணக்கூடிய தகுதியை நம்ம கொடுக்கணுமா இல்லையா? புரியுதா நான் சொல்றது? டெவலப்மெண்ட் ரிலவென்ட் ஜாபை மோகன் எண்ட் டு எண்ட் ஹேண்டில் பண்ணணும் இல்லையா? கன்சோல் அவுட்புட்டை போய் பார்க்கணும், தேவைப்பட்டா டெர்மினேட் பண்ணணும், தேவைப்பட்டா ஜாபை கிரியேட் பண்ணணும், வாட் எவர் இட் மே பி. ரைட்? கான்ஃபிகரேஷன் லெவல் சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ல நம்ம என்ன பண்றோம், கம்ப்ளீட் ப்ரிவிலேஜை நம்ம செட் பண்ணி கொடுத்துடுறோம். டெவலப்மெண்ட் யூனிட்ல மோகனுக்கு கம்ப்ளீட் ப்ரிவிலேஜை நான் கொடுக்குறேன். புரியுதா? லைக்வைஸ் ரகுக்கு நம்ம என்ன பண்ணலாம், Raghu is belongs to testing team, right? So அப்ப டெஸ்ட் ரிலவென்ட் ஜாபை எண்ட் டு எண்ட் ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த ரைட்ஸை ப்ரிவிலேஜை ரகுக்கு நம்ம கொடுத்தாச்சு. ரைட்டா? லைக்வைஸ் மோகனுக்கும் டெவலப்மெண்ட் டீம் ரிலவென்ட் ஜாபை ஹேண்டில் பண்ணக்கூடிய தகுதியை நம்ம கொடுத்துட்டோம். இந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா நோடு ரோல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நோட் இஸ் நத்திங் பட் கம்ப்யூட்டர் ரிலவென்ட் ரைட்ஸ். இதை பற்றியெல்லாம் கவலையே படாதீங்க. லோக்கல் ஐடி பீப்புளுக்கே தெரிய வேண்டிய ஒரு விஷயம், நமக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது, விட்டுருங்க.
அப்ளை அண்ட் தென் சேவ் அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. சேவ் பண்ணிட்டுமா? அதுக்கப்புறம் அசைன் ரோல்ஸ்ன்னு சொல்லியிருக்கு தெரியுமா, இதுக்குள்ள போயிடுங்க. ஓகே, அசைன் ரோல்ஸ்க்குள்ள போயிடுங்க. போயிட்டு இந்த இடத்துல யூசர் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் நம்ம கிரியேட் பண்ணுமா, ஞாபகம் இருக்கா? அண்ட் தென் யூசர் 2, கரெக்டா 2 யூசர் கிரியேட் பண்ணுமா? அண்ட் யூசர் 1 யூசர் 2 எம்ப்ளாயிஸ் அப்படின்ற கேட்டகரியா இல்லைன்னா அட்மின் அப்படின்ற கேட்டகரியா? குளோபலி எம்ப்ளாயிஸ். எம்ப்ளாயிஸ். அண்ட் தென் லைக் வைஸ் இங்க போய் பாருங்க, ஐட்டம் டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து யூசர் 1 அண்ட் தென் யூசர் 2 இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போறோம். அண்ட் யூசர் 1 வந்து டெவலப்பரா டெஸ்டரா? டெவலப்பர். யூசர் 2 டெஸ்டர். அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சு. அப்ளை பண்ணிடுங்க, சேவ் பண்ணிடுங்க. Now we are going to test it. டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன்னா 2 ஜாப் கிரியேட் பண்ண போறேன். சார் ஒரு டவுட் சார். சொல்லுப்பா. நீங்க அந்த ரோல் ஐட்டம் ரோல்ல வந்து dev.starன்னு கொடுத்தீங்கல்ல? ஆமா. அது வந்து நீங்க கம்பெனி பொறுத்து நேமிங் கன்வென்ஷனுக்காக பேஸ் பண்ணி வர்றதா இல்ல அது ஜென்கின்ஸ்ல டிஃபால்ட்டா சார் dev.star? இல்ல அது நம்ம நேமிங் கன்வர்ஷன் தான், அது பேட்டர்ன் தான், நம்ம எப்படி வேணாலும் செட் பண்ணிக்கலாம். அதாவது வந்து இத மேனேஜ் பண்றவர் என்ன பண்ணுவாருன்னா டெவலப்பர் ப்ராஜெக்ட்லாம் நேம் வந்து devன்னு போட்டு டாட் வெச்சு அதுக்கு ஆமா 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 அப்படி ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஓகே சார். டெவ் ப்ராஜெக்ட்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் நான் உருவாக்குறேன். அதில் இந்த உலகத்தில் எவனும் யூஸ் பண்ணாத ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம எடுத்துன்னு போயிட்டு உள்ளுக்குள்ளே போட்டோம். அதுக்கப்புறமா இன்னொரு ப்ராஜெக்ட் ஜாப் நம்ம கிரியேட் பண்ணிடலாமா? அது நம்ம தலைமை ரகுக்காக. நான் யார் என்று அப்படின்னு ஒரு கமாண்ட் ஒன்று இருக்கு தெரியுமா? நான் யார் என்று அந்த கமாண்டே நம்ம யூஸ் பண்ண போறோம். என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் நரக உவமை ரகுக்கு. நான் யார் என்று ரகு தன்னைத்தானே அப்ளை அண்ட் தென் சேவ். ரைட்டா? டன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா 1 by 1 லாகின் பண்ணி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெவலப்பரா லாகின் பண்ண போறோம். லாக் அவுட் பண்றேன் இதை நான். அண்ட் டெவலப்பரோட யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ன? யூசர் 1 1 2 3 4. நம்ம தலைவனுக்கு எது மட்டும் வரும் கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். மோகன் இல்ல? ஸோ மோகன்னா டெவலப்பர் இல்லையா? என்ன வந்திருக்கு? மோகன் கிரேட் டெவலப்பர். எதை மட்டும் ஹேண்டில் பண்ணக்கூடிய தகுதி எனக்கு இருக்கு? டெவ்னு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்டை மட்டும் தான் நான் எதுவுமே பண்ண முடியுமே தவிர ஐ கேனாட் அச்சீவ் அன் அதர்ஸ். ஸோ ஜஸ்ட் வியூ பண்ணி பார்க்கலாம். குளோபலி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மொத்தத்தையும் போய் வேணா நீ வியூ பண்ணி பார்த்துக்க, ரீட் பண்ணி பார்த்துக்க அப்படின்னு மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். எக்ஸிகியூஷன் பர்மிஷன் கிடையவே கிடையாது. பட் இந்த ஜாபை நம்ம என்ன பண்ணலாம்? எஸ், வி கேன் எக்ஸிக்யூட் லைக் திஸ். அதுக்கப்புறம் அவுட்புட் கன்சோலை போய் பார்க்கலாம், தேவைப்பட்டா டெலீட்டும் பண்ணலாம், எது வேணாலும் நம்ம செய்ய முடியும். ஸோ லைக் வைஸ் நம்ம என்ன பண்ண போறோம், யூசர் 2 யாரு? டெஸ்டர். பாருங்க, டெஸ்டருக்கு என்ன ஜாப் மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகுது? டெஸ்ட் ப்ராஜெக்ட் ரகு. ஸோ இது பண்ணுங்க, ரன் பண்ணுங்க, எக்ஸிக்யூட் ஆயிடுச்சா? ஸோ இப்படி நம்ம என்ன பண்ணலாம்னா செக்யூரிட்டி பாலிசியை நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்போ இது வரைக்கும் நம்மளோட செஷன்ல ஆட்டோ டெப்ளாய்மெண்ட்டுக்கு ஒரு பிளகின் பார்த்தோம், அதுக்கு பேர் டெப்ளாய் டு கண்டெய்னர். இப்போ நம்ம ஒரு பிளகின் பார்த்தோம், அதுக்கு பேர் ரோல் பேஸ்டு ஆத்தரைசேஷன் ஸ்ட்ராட்டஜி. இப்போ இன்னும் ஒரு 3 பிளகினாவது நம்ம பார்த்தா தான் அட்லீஸ்ட் ஜென்கின்ஸ் ஓரளவுக்கு எனக்கு தெரியும்னு சொல்லி நீங்கள் வெளியே போயிட்டு சொல்ல முடியும். அந்த காரணத்துக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஏற்கனவே நம்ம பிளகின்ஸ் மூலிமா ஒரு பைப்லைன் பண்ண தெரியுமா? அதாவது பில்டு ப்ராஜெக்ட்டு, டெஸ்ட் ப்ராஜெக்ட்டு, டெப்ளாய் ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு இது 3மே இப்பயே கூட பைப்லைனில் தான் இருக்குது. அந்த வியூவை நம்ம என்ன பண்ண போறோம்னா மாற்றி அமைக்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? கொஞ்சம் லைட்டாக மாற்ற போகிறோம். இந்த வியூ எனக்கு பிடிக்கல, எனக்கு வேற மாதிரி வியூஸ் எனக்கு வேணும்னு சொல்லி ஒரு சிலர் கேட்குறாங்க. இப்போ மேனேஜர் வந்து என்ன கேட்குறாருன்னா, எனக்கு வந்து
ஒரு வியூ வந்து வேணும். அந்த வியூ வந்து இந்த உலகத்துல யாருமே பார்க்காத அளவுக்கு வேற லெவல்ல இருக்கணும்னு சொல்லி கேட்கிறாரு. ஸோ பிளக்இன்ஸ் பைப்லைன் வியூ. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டெலிவரி பைப்லைன். என்ன பார்க்க போறோம்? டெலிவரி பைப்லைன் பார்க்க போறோம். ஸோ டெலிவரி பைப்லைன்ல மேனேஜர்னுடைய அந்த ஒரு ரிக்வஸ்ட்டுக்காண்டி நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பைப்லைன் வியூவை நம்ம மாற்ற போறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க பாருங்க, ஆல் பக்கத்துல ஏதாவது பிளஸ் இருக்கா? பிளஸ் ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. Now we are going to install one plugins which is called our delivery pipeline just for the manager view. எந்த கம்பெனிலயாவது மேனேஜர் வந்து வேலை செஞ்சு நீங்க பார்த்துருக்கீங்களா? மேனேஜர் வேலை செஞ்சு நீங்க பார்த்துருக்கீங்களா? வேலை செஞ்சதே கிடையாதா? ரைட். இந்த இடத்துல மேனேஜ் பிளகின்ஸ் எதுவுமே வரல. காரணம் நம்ம இங்க இருக்கிறது எங்க ரகுன்ற வலிமை டெஸ்டருக்குள்ள நம்ம இருக்கோம். இதுல இருந்து நம்ம வெளியே வந்துட்டு we have to log in as a admin, right? admin 1 2 3 நம்ம போய் அங்க தேடிட்டு இருந்தா எங்க வரும் மேனேஜ் பிளகின்ஸ். ஸோ இப்போ பாருங்க, மேனேஜ் ஜென்கின்ஸ், மேனேஜ் பிளகின்ஸ் எல்லாமே இதுக்குள்ளார வரும். ஸோ மேனேஜ் ஜென்கின்ஸ்ல போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு தேர்ட் பிளக்கினை நீங்க கத்துக்க போறீங்க which is nothing but a delivery pipeline. Delivery pipeline. சக்ஸஸா? ஸோ இப்போ ப்ளஸ் அப்படின்னு ஒன்று வந்திருக்கான்னு சொல்லி மட்டும் போய் பார்த்துருங்க. ப்ளஸ் வந்திருக்கா? ஸோ இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு மேனேஜர் வியூன்னு போடலாம். டெலிவரி பைப்லைன் வியூ என்ற பிளக்கினை செலக்ட் பண்ணிக்கிட்டு மேனேஜர் வியூ அப்படின்னு சொல்லி போடுறேன். ஓகேன்னு சொல்லி கொடுக்குறேன். ஒரு சில பேராமீட்டர் மட்டும் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டெஸ்கிரிப்ஷன் அப்படியே விட்டுருங்க. நம்பர் ஆஃப் பைப்லைன் இன்ஸ்டன்சஸ் பர் பைப்லைன், அதாவது அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் தி பைப்லைன் ரன்னா கேட்குறாங்க. 3 வேணா 3, 4 வேணா 4, 2 வேணா 2, 1 வேணா 1ன்னு சொல்லிட்டு எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் காலம்ஸ் எல்லாத்தையும் அப்படியே விட்டுருங்க. அண்ட் மெயின்லி வந்து பார்த்தீங்கன்னா we have to mention the initial job name. இந்த பைப்லைனில் இருக்கக்கூடிய இனிஷியல் ஜாப் நேம் நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸோ இந்த பைப்லைனில் நம்ம பைப்லைன் வந்து பில்டு, டெஸ்ட் அண்ட் டெப்ளாய் தான். மற்ற எதையுமே நம்ம என்ன பண்ணல, கான்ஃபிகர் பண்ணல. இந்த 3 தான் நம்ம என்ன பண்ணோம், பைப்லைன் மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். கரெக்டா? ஸோ இப்போ பில்டு ப்ராஜெக்ட் தான் என்னுடைய இனிஷியல் ப்ராஜெக்ட். கரெக்டா? ஸோ அப்ளை அண்ட் தென் ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இப்போ பாருங்க, மேனேஜருக்கு ஏற்ற மாதிரி ஒரு வியூ ஒன்று வரப்போகுது. ஸோ மேனேஜர் இதை பார்த்தோன்னே பிறந்த பலன் அனுப்பிச்சுட்டு ஓகே இதுதான் நம்மளுடைய ஜாப்னுடைய ஸ்டேட்டஸு, இந்த டைமில் இது கம்ப்ளீட் ஆச்சு, எல்லாமே சக்ஸஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிடுவார். அதுலேயும் ஒரு சில மேனேஜர் வந்து இல்லைப்பா நானும் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார் இல்லையா? நானும் வேலை செய்கிறேன்னா செய்யு, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, ஜாப் ஃபெயிலியர் ஆகிருக்கு ரீரன் பண்ணிவிடு, கன்சோலில் போயிட்டு அவுட்புட்டை பாருன்னு சொல்லலாம்ல. அப்படி சொல்லணும்னா ஒரு சில மேனேஜர்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணலாம், we can enable some features. ஜாபை ரன் பண்ணுறது, ரீரன் பண்ணுறது, லாகை பார்க்கறது, ஓகே இதெல்லாம் பண்ணலாமா? ஸோ எடிட் வியூவில் போயிட்டு we can enable those things. ஸோ கடைசியில் வந்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் நம்ம எனேபிள் பண்ணலாம். அதில் ஒரு சிலது ரீரன் பண்ணுறது, மேனுவல் ரிக்வெஸ்ட் பண்ணுறது, ரீபில்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஸோ ஜஸ்ட் அதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், அப்ளை பண்ணி நான் ஓகே பண்ணுறேன். ஸோ தட் மேனேஜர் என்ன பண்ணுவார், தலைவன் தேவைப்பட்டா அதை ரீரன் பண்ணுவார், எல்லாத்தையுமே பண்ணுவார். பாருங்கள் இந்த பட்டன் ஓகே ஆயிருக்கு. இங்கே பாருங்கள் ரீபில்ட் பட்டன் நமக்கு வந்திருக்கு, எல்லாமே வந்திருக்கா? ஸோ இப்போ ட்ரிகர் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும், ரன் ஆக போகுது. ரன்னிங்கில் இருக்கும்போது என்ன கலரில் வருது பாருங்கள், ப்ளூ கலரில் வருது. ஸோ முடிஞ்ச உடனே என்ன கலரில் வரும், பச்சை கலரில் வரும். ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன கலரில் வரும், சிவப்பு கலரில் வரும். புரியுதா? இப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ சின்ன பிள்ளைத்தனமாக இருந்தால் கூட இதெல்லாம் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ரியல் டைமில். ரைட்டா? மொத்தமாக அந்த பைப்லைன் முடிஞ்சு போச்சா? சம் மேனேஜர்ஸ் வில் ஆஸ்க். அப்போ கேட்டாலுமே நம்ம என்ன பண்ணலாம், கான்ஃபிகரேஷனில் போயிட்டு ஒரு சில ஃபீச்சர்ஸை நம்ம எனேபிள் பண்ணி கொடுக்க முடியும். இப்போ இதெல்லாம் போகட்டும், மேனேஜர்ஸ்லாம் அந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. பட் மெயினாக வேலை செய்ய போகிறது யாரு, அசோசியேட்ஸ் நம்ம தானே. அதுக்காக இருக்கக்கூடிய பைப்லைன் தான் பில்டு பைப்லைன் அப்படின்றான். அசோசியேட்டுங்களுக்காக இருக்கக்கூடிய பைப்லைனு பில்டு பைப்லைன். இப்போ 4வது பைப்லைன் நம்ம பார்க்க போறோம். ஸோ பில்டு பைப்லைன் மூலமா நம்ம வேற லெவலு
வியூவை நம்ம கொண்டு வர போகிறோம். அண்ட் மேனேஜ் ஜென்கின்ஸில் போயிட்டு மேனேஜ் பிளகின்ஸில் போயிட்டு அவைலபிளில் போயிட்டு பில்டு பைப்லைன் இருக்கா? ஸோ இந்த பில்டு பைப்லைனு அப்படின்ற ஒரு பிளகினை இன்ஸ்டலேஷன் பண்ண போகிறோம். இன்ஸ்டலேஷன் பண்ணிட்டு once after the installation is completed, just to go back to the top page, அப்புறம் அந்த வியூ போய் பார்க்க போகிறோம். பில்டு பைப்லைன் வியூ அப்படின்ற பிளகின் வந்தாச்சு. அசோசியேட்டு இப்போ அது பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். இது இன்னும் கொஞ்ச நேரத்தில் பேராமீட்டர்ஸ் மட்டும் நம்ம பாஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த இடத்துல மெயின்லி நம்ம என்ன கொடுக்கணும்னா நம்மளோட இனிஷியல் ஜாப்னுடைய நேமை கொடுத்துடணும். ஓகே, அதுக்கப்புறமா நம்பர் ஆஃப் டிஸ்பிளேடு இன்ஸ்டன்சஸ்னால் எத்தனை ஹிஸ்ட்ரி வேணுன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். மற்றபடி வேறு எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட் நீங்கள் அப்ளை வந்து ஓகேன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அசோசியேட்டுக்கே உண்டான ஒரு வியூஸை வந்து நம்ம கொடுக்க போது பாருங்கள். நல்லா இருக்கா பார்க்கறதுக்கு? பளிச்சுன்னு இருக்கா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அசோசியேட்டுக்கு வந்து ரன் பண்ணக்கூடிய தகுதியும் இருக்குது, அவுட்புட் கன்சோலை பார்க்கக்கூடிய தகுதியும் இருக்குது. அண்ட் தென் ஃபெயிலானா ரீரன்னும் பண்ணி பார்க்கலாம். கன்சோல் அவுட்புட் இல்லையா? ஏன் இல்லை? இப்போ ஸ்கிரிப்ட் மூலியமா எல்லா ஜாபையும் ஒரே இதில் ரன் பண்ணுவாங்க சார். அதை வியூ இந்த மாதிரி பண்ண முடியாதா சார்? பண்ணலாமா? ஓகே, இது ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கு. அது ஆட்டோ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கு. ஆகட்டும், ரைட்டா? ரெஃப்ரெஷ் நம்ம கூட ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம் நம்ம சைடில். ஓகே 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 இப்போ ஆஸ் அசோசியேட் என்ன பண்ணுறாருன்னா ஜாபை போய் ட்ரிகர் பண்ணி விடுறாருன்னு வச்சுக்கலாம். ஜாபு ட்ரிகர் ஆயிடுச்சு. ட்ரிகர் ஆன உடனே என்ன ஆகுது பாருங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஜாபு இப்போ வந்து ப்ளூ கலர்ல இருந்தால் இது ரன் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? ரன் ஆகிட்டு இருக்கு. பில்டு ப்ராஜெக்ட் முடிஞ்சு போச்சு. டெஸ்ட் அண்ட் டெப்ளாய் வந்து ரன்னிங்கில் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு நமக்கு முடிஞ்சாச்சுன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா வரும். இப்போ நீங்கள் இந்த அவுட்புட் கன்சோலை பார்க்கணுன்னாலும் எஸ் யூ கேன் சி தி அவுட்புட். இது வரல, ஏதோ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரெஃப்யூஸ்டு டு கனெக்ட் இந்த சர்வர் அப்படின்னு சொல்லுது. பட்னா யூஸ்வலி வரும். யூஸ்வலி அவுட்புட் கன்சோல் வரும், வராதெல்லாம் போகாது. அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கு டியூ டு சம் ரீசன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் லெவலில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாம். ஒரு ப்ராஜெக்டை டெலீட் பண்ணலாம், ரீரன் பண்ண முடியும், எதுனாலுமே பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்து ஒன்று பார்க்க போகிறோம். இந்த விசிபிலிட்டி நல்லா இருக்கா? ஸோ அடுத்து இன்னொன்று பார்க்க போகிறோம். அதாவது பில்டு மானிட்டர் வியூ அப்படின்றான். என்ன சொல்கிறான்? பில்டு மானிட்டர் வியூ. இந்த பில்டு மானிட்டர் வியூ எதுக்குடான்னா இப்போ ஒரு பைப்லைன் ப்ராஜெக்ட்ல ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு பர்டிகுலர் ஜாப் மட்டும் டெய்லி பேஸ் வந்து ஃபெயில் ஆகிட்டேன்னு வச்சுங்களேன். ஃபெயில் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு உண்டான லாக்ஸை எடுத்து போட்டு ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணி விடுவோமா? ரைட்டா? ஸோ அதனால என்ன பண்றாரு என்னோட மேனேஜரு, மோகன் நீ போயிட்டு இந்த பர்டிகுலர் ஜாபை மட்டும் நீ வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இரு. ஏதாவது பிரச்சனை இருந்தால் இமீடியட்டா எனக்கு வந்து இன்டிமேட் பண்ணு. வி ஹாவ் டு சிட் அண்ட் ஃபிக்ஸ் இட் இமீடியட்லி டூரிங் த நைட் டைம் அப்படின்றான். சரி ஓகேடான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், அந்த ஜாபை மட்டும் மானிட்டர் பண்றதுக்கு நான் வந்து ஓகே பண்ணிட்டேன். நான் அதை எப்படி நம்ம எனேபிள் பண்றது அப்படின்னா we have to install plugins first. நம்ம என்ன பண்ணணும், plugins installation பண்ணணும். manage Jenkins. இப்போ 5வது plugin பார்க்குறோமா? ஞாபகம் வச்சுங்க. மேனேஜ் பிளகின்ஸ். இன்னைக்கு மட்டுமே நம்ம 5வது பிளகின்ஸ் பார்க்குறோம். கரெக்டா? அவைலபிள்ல போயிட்டு புரியுதுல்ல? பில்டு மானிட்டர். ஓகே, வியூ இன்ஸ்டால் வித்தவுட் ரீஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. ஸோ
பில்டு மானிட்டர் வியூ அப்படின்றது நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டு. கோ பேக் டு த டாப் பேஜ், ரைட்டா? இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சா? இப்போ நீங்கள் போயிட்டு வியூ பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், டெஸ்ட் ப்ராஜெக்டில் வேணும்னே போயிட்டு இதில் டெஸ்ட் இந்த ப்ராஜெக்டில் இன்னொரு இதுதான் வரும் நம்ம பைப் லைனில், கரெக்டாக? இதுதான் நம்ம பைப் லைனில் வரும். ஸ்கிரிப்ட் நான் மாற்றி விட்றேன். அப்ளை அண்ட் தென் சேவ்னு சொல்லி கொடுத்துறேன். சரியா? கொடுத்தாச்சு. இப்போ பேக் டு டேஷ்போர்ட் போயிடுங்க. டேஷ்போர்ட் போயிடுங்க. இங்கே ப்ளஸ் இருக்கிற சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு பில்டு மானிட்டர் வியூ இருக்கா பிளக்கின்னு இதில் போயிட்டு பர்டிகுலரு ஓகேன்னு சொல்லி கொடுக்குறேன். எந்த ஜாபை நீங்கள் மானிட்டர் பண்ண போறீங்களோ உங்களோட பைப் லைனில் அந்த ஜாபை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம். எத்தனை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். என்டையர் பைப் லைனை செலக்ட் பண்ணுறது வேஸ்ட்டு. எந்த ஜாப் வந்து ப்ராப்ளமேட்டிக்கு டெய்லி பேசிஸில் நமக்கு ஃபெயிலியர் ஆகுதோ அந்த ஜாபை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to monitor on a daily basis. ஸோ அப்ளை and then ஓகேன்னு சொல்லி கொடுத்தா என்ன ஆகுது பாருங்க, இந்த மாதிரி வந்துடும். பெரிய ஸ்க்ரீனில் நமக்கு இந்த மாதிரி வந்துடும். அப்போ இந்த ஜாப் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், ஃபோக்கஸ்டாக மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அந்த பைப் லைனை போயிட்டு ட்ரிகர் பண்ணி விட போகிறேன். பைப் லைனை ட்ரிகர் பண்ணி விட போகிறேன். அதுக்காக டூப்ளிகேட் செஷன் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். டேஷ்போர்டில் போயிட்டு பைப் லைனை நம்ம ட்ரிகர் பண்ணுறதுக்கு எஸ் அஸ் அசோசியேட் வி கேன் டூ இட், ரைட்? அசோசியேட் வியூவில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பைப் லைனை ட்ரிகர் பண்ணி விடுங்க. பைப் லைனை ட்ரிகர் பண்ணி விடுங்க. என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்த டெஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன நடக்குதுன்றதை உற்று நோக்கிக்கிட்டே இருக்கேன். என்ன நடக்குது, டெஸ்ட் ப்ராஜெக்ட் பில்ட் ஹஸ் பீன் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இமீடியட்டாக நான் என்ன பண்ணுவேன், இதோட அவுட்புட் கன்சோலில் போயிட்டு நான் இங்கே பார்ப்பேன். என்ன பண்ணுவேன், அவுட்புட் கன்சோலில் போய் நம்ம பார்ப்பேன். இங்கே வரல, ஏதோ சம் ரீசன். நம்ம என்ன பண்ணலாம், நார்மல் வியூவில் போயிட்டு பார்க்கலாம். சம்டைம் ஜென்கின்ஸில் ஏதாவது இந்த சேஞ்சஸ் ஏதாவது கூட போயிட்டு இருக்கும், அதனால கூட வராது இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா நார்மல் வியூவில் போயிட்டு அவுட்புட் கன்சோலை பார்க்கும்போது எரர் நமக்கு தெரிய வந்துடும். ஸோ இப்போது நானும் என் மேனேஜரும் எழுந்திரிச்சு உட்காந்துட்டு போயிட்டு என்ன பண்ணுறோம், கான்ஃபிகரேஷனில் போய் செக் பண்ணி பார்க்க போகிறோம். இல்லை அங்கே கூட போகக்கூடாது, அவுட்புட் கன்சோலில் போகணும் நம்ம ஆக்சுவலி. ஸோ அவுட்புட் கன்சோல் இருக்கு இல்லையா, டெஸ்ட் ப்ராஜெக்டோட அவுட்புட் கன்சோலு. ஸோ இதுக்குள்ளே போய் பாருங்கள், கன்சோல் அவுட்புட்டு. ஓகே, இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா டெப்ளாய் ப்ராஜெக்ட். ஓ, இது லாஸ்டா நடந்த சக்சஸ், அது ஃபெயிலியர் பார்க்கணும் நம்ம. இது சக்சஸ் அவுட்புட் கன்சோல் இல்லையா, ஃபெயிலியர் எங்க நடந்திருக்கு அதை போய் எடுக்கணும் நம்ம. ஸோ டெஸ்ட் ப்ராஜெக்ட்ல லாஸ்ட் ஃபெயிலியர் இங்க இருக்குல்ல, இது நம்ம எடுக்கிறோம். என்ன சொல்லுது பாருங்க, ஃபெயிலியர் -b அப்படின்னு செல் ஸ்கிரிப்ட்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ யூ ஹேவ் டு கெட் அ ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கேட்குது. அதாவது சம்திங் சொல்லுதுன்னு வச்சுங்களேன். ஆஸ் அ டெவலப்பர் தே நோஸ் வெரி வெல் அபவுட் இட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், வி ஆர் கோயிங் டு சேஞ்ச் இட் இன் தி கான்ஃபிகரேஷன் லெவல். கான்ஃபிகரேஷன் லெவலில் போயிட்டு ஒரு சில சேஞ்சஸ் நம்ம கொண்டு வர போகிறோம். கொண்டு வந்தால் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் அப்படின்றத பார்க்க போகிறோம். டெஸ்ட் ப்ராஜெக்டில் போயிட்டு கான்ஃபிகரேஷனில் பில்லில் போயிட்டு -bக்கு பதிலாக A போட்டு அப்ளை அண்ட் தென் சேவ்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆஸ் அசோசியேட் யூ கேன் ரீரன் த சேம் ஒன்ஸ் அகைன், ரைட்? ரீரன் பண்ணி பார்க்கலாமா?
ஓகே ஐஷா. இப்படி அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆன் த ஸ்பாட்லேயே நம்ம இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரீரன் பண்ணி நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணுறோமா இல்லையா? தட்ஸ் வாட் வி டூ. அப்போ பில்டு மானிட்டர் வியூ வந்து நம்ம ஃபோக்கஸ்டாக ஒரு சில ஜாப்ஸ் மட்டும் பார்க்கறதுன்னு அர்த்தம். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப் யார் ரன் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா அந்த ஜாப் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இன்புட்டை வாங்குறதுக்கு பேர் பேராமீட்டரைஸ்டு ஜாப் அப்படின்னுவோம். பேராமீட்டரைஸ்டு ஜாப். ஸோ பேராமீட்டரைஸ்டு ஜாப் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிளாக ஒரு ஜாப் ஒன்று நான் கிரியேட் பண்ண போகிறேன். எல்லாரும் பாருங்க. சிம்பிளாக ஒரு ஜாப் ஒன்று நான் கிரியேட் பண்ண போகிறேன். கடைசிப்பா இன்னும் ஒரு 5 minutesல முடிஞ்சிடும். பேராமீட்டரைஸ்டு ஜாப் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாப் கிரியேட் பண்றேன் ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்ட்ல. அதாவது இந்த ஜாபை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி, ரன் பண்றதுக்கு முன்னாடி இட் ஹஸ் டு ஹேஸ் தி இன்புட். ஸோ பில்டில் போயிட்டு நான் என்ன பண்றேன், ஒரு இன்புட்டு கேட்குற மாதிரி ஒரு செல் ஸ்கிரிப்ட் நான் வந்து ரெடி பண்ண போறேன். எக்கோ அப்படின்ற ஒரு செல் ஸ்கிரிப்ட்ல திஸ் இஸ் மை parameterized job has been run by, யார் ரன் பண்றாங்களோ அந்த நேம் நான் வாங்க போறேன். நேம் நான் வாங்க போறேன் இன்புட்டா. வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ஜாபை நான் ரன் பண்ண போறேன். ஸோ தட் ஈஸி ட்ராக்கிங் மெக்கானிசம் கேன் பி எனேபிள்டு ஓவர் ஹியர். திஸ் ப்ராஜெக்ட் இஸ் பேராமீட்டரைஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் இருக்கு தெரியுமா, அங்கே போயிட்டு அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம ஸ்ட்ரிங் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போயிடுங்க. போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் நேம்னு மட்டும் கொடுத்துருங்க. அங்கே என்ன சொன்னீங்களோ அதை மட்டும் இங்கே கொடுத்துட்டு அப்ளை அண்ட் தென் சேவ்னு சொல்லி கொடுத்துருங்க. இப்போ போயிட்டு இந்த ஜாபை நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா இட் வில் நாட் ரன் டைரக்ட்லி, இட் வில் ஆஸ்க் யூ தி பேராமீட்டர், இன்புட் பேராமீட்டர் கேட்கும். எந்த ஜாப் இல்லை, நம்ம செட் பண்ணதுக்கு மட்டும். இப்போ நம்ம இந்த ஜாபுக்கு மட்டும் தானே பேராமீட்டர் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு மட்டும் தான். இப்போ பாருங்க, எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன கேக்குது இல்லையா, ரைட்டா? அப்படின்னு கொடுத்து நான் என்ன பண்ணலாம், பில்ட் பண்ணணும்னா பில்ட் ஆகிடும். பட் இதை யார் எக்ஸிக்யூட் பண்ணாங்க, என்ன இன்புட் நம்ம கொடுத்தோமோ தட் வில் பி ரெக்கார்டட் சம்வேர். எங்க அவுட்புட் கன்சோல்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும் பாருங்க. பேராமீட்டரைஸ்டு ஜாபுடைய அவுட்புட் கன்சோல்ல போய் பார்த்தீங்கன்னா this is my parameterized job has been run by Mohan Krishna. வருதா? ஸோ அப்போ ரெக்கார்டிங் பர்பஸ்க்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், we can use the parameterized job. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். என்ன சொல்லணும், எனக்கு ஜென்கின்ஸ்ல அட்மின் கன்சோலை லோட் பண்ண தெரியும், ஜாபை கிரியேட் பண்ண தெரியும், ஜாபை ரன் பண்ண தெரியும், ஜாபை ஆர்டர் பண்ண தெரியும், பீரியாடிக்கலி ட்ரிகர் பண்ண தெரியும், ரிமோட்லி ட்ரிகர் பண்ண தெரியும், பைப்லைன் பிளகின்ஸ் பைப்லைன் மூலியமா இந்த 3 வகையான பைப்லைன்ஸ் என்னால் கொண்டு வர முடியும். பில்டு, டெலிவரி, பில்டு மானிட்டர் எல்லாம் கொண்டு வர முடியும். ஒரு ஜாபுக்கு பேராமீட்டரைஸ்டு ஜாபாவும் என்னால் செட் பண்ண முடியும், இன்புட் வாங்கிக்கிட்டு. அண்ட் தென் மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் கான்செப்டும் என்னால் செய்ய முடியும், ஆட்டோ டெப்ளாய்மெண்ட்டும் பண்ண முடியும், செக்யூரிட்டி பாலிசியும் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீங்க சொல்ல கத்துக்கிட்டீங்கன்னா ஜென்கின்ஸ்ல நீங்க தான் மாஸ்டர். யாரு? ஜென்கின்ஸ்ல நீங்க தான் மாஸ்டர். ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்கா? ஒரு தடவைக்கு ஒரு 5 தடவை நம்ம செஞ்சு பார்த்தோம்னா ஈஸியா தெரிஞ்சிடும்ல. லைஃப்ல ஒரு தடவை கஷ்டப்படுங்க, பின்னாடி சந்தோஷமா இருக்கலாம். சரியா? டன்னா. அண்ட் மோர் ஓவர் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் நிறைய நான் ஷேர் பண்ணுவேன். நான் என்ன பண்ண போறேன்னா, இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வந்து ஜென்கின்ஸோட இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் நிறைய இருக்கு, ரிவ்யூஸ் இங்கே போட்டிருப்பேன். ஆன்சிபிளோட கொஸ்டின் இங்கே இருக்கு, ரிப்பீட்டட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லா சர்வீஸ்னுடைய தான் இருக்கு. அதை நீங்க இல்லை ஜென்கின்ஸ் இருக்கும் போய் பார்த்துக்குங்க. ஜென்கின்ஸுடைய இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இருக்கு பாருங்க. இதுல நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன். 80% வந்து நான் சொன்னது இருக்கும். அதுல ஒரு 20% மிஸ் ஆகிறது நீங்க என்ன பண்ணுங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சு ஆன்சர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா? இப்பெல்லாம் இன்டர்வியூல வந்து வாட் இஸ் வாட் அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்காங்க. சினாரியோ பேஸ்ட்ல வந்து கேட்கறது வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. பிகாஸ் தே நோஸ் வெரி வெல். அதுவும் புதுசா ஏதாவது ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ற இது நம்மளோட சார் வாய்ஸ் கேட்கல சார். டெவாப்ஸ் எனக்கு தெரியும், ஏடபிள்யூஎஸ் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நீங்க இருந்தீங்கன்னா, டெவாப்ஸ் அண்ட் ஏடபிள்யூஎஸ் எனக்கு தெரியும் சொல்லி மார்க்கெட்ல நீங்க போயிட்டு உட்கார்ந்தீங்கன்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. சரியா? ரைட். சி இதெல்லாம் நான் இன்னைக்கு கொடுப்பேன். நான் இந்த
டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இதை வச்சு voice நீங்க break ஒர்க் ஆகுது, பண்ணி பாருங்க. ஓகே, நிறைய விஷயங்கள் நான் கவர் பண்ணிருக்கேன் ஜென்கின்ஸ்ல. செஷன் ஓவர். சார் ஒன் செகண்ட் சார். சார் 1 செகண்ட் சார். இந்த டாக்டருக்கு அதுக்கப்புறமா எல்லாத்துக்கும் இன்டர்வியூ क्वेश्चन அதோட செஷனோட இருக்குல்ல சார், அந்த டாக்ஸ்ல இருக்குல்ல? அதோட செஷன்ல இருக்காது. நான் என்ன பண்றேன்னா இந்த செஷன்ல உங்களுக்கு சேர்த்து கொடுத்துட்டேன் பாருங்க. இதுல போய் பாத்துங்க. இதுல டாக்கர்லாம் கூட இருக்காங்க. அப்படியா? ஓகே. இல்ல டாக்கர் எல்லாம் இருக்கா? ஆன்சிபிள் டாக்கர் சொல்லுமா. சார் இப்போ நம்ம சர்வர் லான்ச் பண்ணிட்டு இப்போ நம்ம கண்டினியூஸாக அந்த ஜென்கின்ஸ் ஒரு 2 days ப்ராக்டிஸ் பண்ணோம். அதை ஸ்டாப் பண்ணி வச்சாலும் ஃப்ரீ டயர்ல காஸ்ட் ஆகும் சார்? இல்லம்மா, ஸ்டாப் பண்ணி வச்சா ஒன்றும் அந்த அளவுக்குலாம் ஆகாதுமா. அந்த ஸ்டோரேஜ் மட்டும் தான் நமக்கு வந்து ரன்னிங்ல இருக்கும். அதுவும் 750 hours தானே, பிரச்சனை இல்லை. டோன்ட் வரி. ஏன்னா இப்போ நம்ம ஒன்ஸ் கன்சோல் லான்ச் பண்ணிட்டு நான் வந்து நேற்று டெர்மினேட் பண்ணிட்டேன். ஸோ திருப்பியும் நான் சர்வர் லான்ச் பண்ணி திருப்பி ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணி ஃபர்ஸ்ட்ல இருந்து வர மாதிரி இருக்கு. தப்பு இல்லை, பண்ணுமா. இனிஷியல் ஸ்டேஜ்ல பண்ணுமா அது மாதிரி. ஓகே சார். இல்ல இனிஷியல் ஸ்டேஜ்ல இல்ல அது மாதிரி பண்ணாலும் காஸ்ட் வராது. ஓகே ஓகே. சார் நேற்று கால் பண்ணேன் சார் உங்களுக்கு, இந்த டாக்கர் மேனிஃபெஸ்ட் ரூல் அதெல்லாம் பத்தி. ஆமா. அந்த லிங்க் ஒன்று அனுப்புறேன் உங்களுக்கு. எனக்கு பிங் மட்டும் பண்ணிடா. அந்த லிங்க் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். அது போய் பாருப்பா. இப்போயும் பிங் பண்ணுறேன் சார். நேற்றும் பிங் பண்ணேன், ரிப்ளை பண்ணலன்னு சொல்லாத. ரிப்ளை பண்ணாத அளவுக்கு டைம் இல்லைன்னு அர்த்தம். பிஸியாக இருந்தீங்க. அதான் சார். டாக்கர் ஜென்கின்ஸ் எல்லாமே ஃபுல்லா கத்துக்கிட்டான்னு போறோம் சார். ஏதாவது ஃபுல்லா கத்துக்கிறவன் மகானால தான் முடியும். ஓகே ரைட்டா. சோ ஓரளவுக்கு தான் நம்மளால முடியும் இல்லையா. ஏதாவது ஒண்ணு கான்சென்ட்ரேட் பண்ணலாமா இல்ல ரெண்டு? இல்ல ஜென்கின்ஸ் வேணும், டாக்கர் வேணும், டெராஃபார்ம் வேணும், ஆன்சிபிள் வேணும். ரைட்டா. இந்த 4 வந்து மேண்டேட்டரி. ஓகே, இதில் நம்ம மாஸ்டரா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் பேசிக்காக நமக்கு தெரியணும். கிட் ஒரு சில சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிக்குள்ள நீங்க போறீங்க அப்படின்னா என்ன ஆகும்? டெஃபினெட்லி ப்ராடக்ட் பேஸ்ட்ல போனா சோர்ஸ் கோடெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணணும்ல இல்லையா. சோர்ஸ் கோட் மேனேஜ் பண்ற கம்பெனிஸ் மட்டும் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவான், உங்களை வந்து எடுத்துப்பான் கிட்ட தெரிஞ்சா. இல்லை ப்ராடக்ட் போயிட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே போயிட்டு ப்ராடக்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி கம்பெனியில் இந்த அட்மின் விஷயங்கள், அதாவது ஸ்ப்ளங்க்கு, ப்ரிமித்தியஸ் இதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு நல்லா எடுப்பாங்க. ஒரு சிலத்தில் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருக்கும். அண்ட் புதுசாக நிறைய ப்ராஜெக்ட் வந்துருக்கும். அங்கே டெப்ளாய்மெண்ட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க. டிபெண்ட்ஸ் எங்கே போயிட்டு நம்ம வேலை செய்ய போகிறோன்றது நமக்கு தெரியாதுன்றதுனால தான் எல்லாத்தையும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் நம்ம கடைசியில் போயிட்டு செய்ய போகிறது 2-3 டூல்ஸ் தான் வேலை செய்ய போகிறோம். ஆனால் இப்போ எங்கே போய் செய்ய போகிறோன்றது நமக்கு வெளிச்சம் இல்லை. அந்த காரணம் தான், வேற எதுவும் கிடையாது. அதனால இங்கே என்ன கோர்ஸில் என்ன சொல்லி தராங்களோ இந்த வயசுல சோம்பேறித்தனப்படாமல் நம்ம எல்லாத்தையும் படிக்கிறது தப்பே கிடையாது. சரியா? லாஸ்ட் கிளாஸ் படிச்சது இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ண மறந்து அது திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம தூங்கும் பொழுது, எந்திரிச்சு நடக்கும்போது, ரோட்ல போகும்போது, சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகும்போது, எல்லா நேரத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்கின்ஸ் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கணும், டாக்கர் ஞாபகம் வரணும், ஆன்சிபிள், டெராஃபார்ம் இந்த ஞாபகம்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கணும். எப்படி நம்ம இன்ஸ்டலேஷன் பண்றோம், எப்படி வந்து அந்த ஞாபகம் வந்துதான் டாக்கர்னு சொல்ல ஆரம்பிச்சு இன்டகிரேஷன் பண்றது எப்படி, அது எப்படி, இது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அது மேலேயே நம்ம இருந்து பார்த்தோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 21 days நீங்க இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா நம்ம அதில் அடாப்ட் ஆயிடுவோம். நம்ம அதுக்கப்புறம் கடவுளே வந்தா கூட நம்ம மனசுல இருக்கக்கூடியது, நம்ம மைண்ட்ல இருக்கக்கூடியதை எரேஸ் பண்ண முடியாது. சரியா? ஸோ ட்ரைமா, ட்ரை முடியும், எல்லாமே முடியும். முடியாது ஒண்ணுமே கிடையாது உலகத்துல. கல்பனா சாவ்லாலாம் போய் ராக்கெட் ஓட்டிட்டாங்க, போயிடுச்சு அந்த அம்மா. நம்மனா அந்த அளவுக்கு கஷ்டப்பட போறோம்? ஒண்ணுமே கிடையாது. ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு டூல்ஸை படிக்க போறோம், தட்ஸ் இட். அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி பார்க்க போறோம். இதுல என்ன கஷ்டம் இருக்கு? ஈஸியா பண்ணிடலாம்ல. ரைட், குட் லக், டேக் கேர். ஆன்சிபிள் எப்போ சார் நெக்ஸ்ட் கிளாஸ்? ஆன்சிபிள் கமிங் வீக் இருக்குன்னு நினைக்கிறேன்பா, தெரியல. ஓகே சார். ஆன்சிபிள் பெண்டிங் இருக்கு, அவ்வளவுதான் சார். மத்தெல்லாம் உங்களுக்கு ஆன்சிபிள் மட்டும் தான் பெண்டிங். எனக்கு கிட் இருக்கு சார். கிட் இருக்கு, ஆன்சிபிள் இருக்கு. வேற ஏதாவது ஒரு ட்ரெயினர் கிட்ட சொல்லி உங்களுக்கு எடுக்க சொல்லிடுறேன். ஒழுங்கப்பா. மேவன்